ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். விவசாயி, என்ஜினியர், அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு பரபரப்பான பொழுது விடிந்திருக்கிறது. ஒட்டுமொத்த உலகமும் எதிர்பார்த்த ஒரு நாள், ஒட்டுமொத்த நாடும் காத்திருந்த ஒரு நாள் இன்று விடிந்திருக்கிறது. ஒரு கடந்த மாதம் 16-17 நாட்களுக்கு முன்பதாக ஏப்ரல் 22 இந்தியாவுடைய பஹல்காம் பகுதியில பயங்கரவாதிகள் நடத்திய கோழைத்தனமான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று உத்தரவாதமாக அறிவித்திருந்த இந்தியா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்றோர் வெறுமனே சவால் விடுகிறார்களா என்றெல்லாம் நிறைய எதிர்கட்சிகள், ஊடகத்தினர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பேசத் தொடங்கினர். அதற்கான ஒரு பதிலாக இன்று ரொம்ப தெல்ல தெளிவாக இந்தியாவின் முப்படைகளும் இணைந்து 1971 பிறகு இந்தியாவின் முப்படைகளும் இணைந்து ஒரு கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கின்றன. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியில் மட்டுமல்லாமல் அதை தாண்டி இன்னமும் கூட பாகிஸ்தானுக்கு உள்ளேயே நுழைந்து ஒட்டுமொத்தமாக 9 இடங்களில் இன்று அதிகாலை அல்லது நேற்று நள்ளிரவு 1:44 ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பாருங்க. நம்ம அந்த டோட்டல் 144 அப்படிங்கிறது டோட்டல் 9 வருது. தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்கள் டோட்டல் 9. இந்த மாதிரி 1:44 இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல 5 இடங்கள், பாகிஸ்தானுக்கு உள்ளேயே 4 இடங்கள். ஜெய்ஷ்-இ-முகமதுடைய தலைவர் இந்தியாவுல விமானத்தை கடத்தி, விஐபிக்களை கடத்தி, அதன் மூலமாக விடுதலை செய்யப்பட்ட பயங்கரவாதியில் ஒருவர், தேடப்படும் குற்றவாளி இந்தியாவிலிருந்து. ஜெய்ஷ்-இ-முகமதுடைய தலைவர் மசூத் அசார், அவருடைய தலைமையகம் அதுவும் கூட தாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒரு மசூதியின் பெயரில் ஒரு மதரசா நடத்தி அங்கு போர் பயிற்சி அளித்து பயங்கரவாதிகளை உருவாக்கி வளர்த்தெடுத்து அவர்களுக்கு மூளைச்சலவை செய்து இந்தியாவுக்குள், ஜம்மு காஷ்மீருக்குள் உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து வந்தார்கள். அது இன்று முறியடிக்கப்பட்டிருக்கிறது. வெறுமனே ஒரு இடத்தில் நடக்கப்படக்கூடிய தாக்குதலாக இல்லாமல் 9 இடங்களில் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மட்டும் இல்லாமல் இது ஒரு ப்ரிசைஸ் ஸ்ட்ரைக் என்று சொல்கிறார்கள். 9 இடங்கள்ல. அது ரொம்ப முக்கியமா இந்தியாவுடைய முப்படைகளுமே அதுல ஈடுபட்டு இருந்ததுங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன, ராக்கெட் லாஞ்சர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இது ஒன்னொன்னுமா பார்த்து நம்ம 9 இடங்கள்லயுமே நம்ம தாக்குதல் நடத்துனது முடிந்திருக்கிறது. அது ரொம்ப முக்கியமா பார்க்கணும். தாக்குதல்கள் தொடரவில்லை. நம்ம நடத்துற தாக்குதல் ரொம்ப தெளிவா முடிஞ்சிருவோம். எந்த ஆபரேஷனுக்காக நம்ம போனோமோ அந்த ஆபரேஷனை செஞ்சுட்டோம். அதுக்கு அடுத்த வேலையை பார்க்க கிளம்பிட்டோம். பாதுகாப்பு காரணம் கருதி இந்தியாவுல ஜம்மு காஷ்மீர்லயும் ஹிமாச்சல் பகுதியிலும் இருக்கக்கூடிய ஒரு 5 விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. தரம்சாலா, ஸ்ரீநகர், லே, லடாக், ஜம்மு, இந்த 5 விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய லாகூர்லையும், பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப்லையும் அவசர நிலை பிரகடனம் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள், பீதியில் இருக்கிறார்கள்ங்கிறத பாக்குறோம். பாகிஸ்தான்ல இந்தியா ரொம்ப தெளிவா 1:44 இந்த தாக்குதலை நடத்தியது. நாம் எல்லாம் நிம்மதியாக அமைதியாக உறங்கி கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. அப்போது நீங்க கவனித்திருக்கலாம், சாணக்கியால நம்ம பிரேக்கிங் நியூஸ் தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டே வந்துட்டே இருக்கிறோம். அதன் பிறகு இந்த நேரலை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். 1:44 பிறகு நம்முடைய இராணுவம் ஒரு தெளிவான ஒரு பொது வெளியீடை செய்தது. ஆபரேஷன் சிந்தூர் என்று இதற்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் என்றால், சிந்தூர் அப்படின்னா 2 விதமான சென்ஸ் ஒரே நேரத்தில் கொடுக்கக்கூடியது. ஒன்று சிந்து நதியை குறிக்கக்கூடியது. சிந்து நதி தான் இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும், சைனாவுக்கும், ஆப்கானிஸ்தானுக்கும் பாயக்கூடிய ஒரு நதி. அதுல பெரும்பகுதி இந்தியாவில இருந்து தான் கிளம்புகிறது. அது பாகிஸ்தானுடைய அதிகமான பலனை அடைகிறது. இந்த பஹல்காம் தாக்குதல் ஏப்ரல் 22 இந்திய உயிர்கள் 25, நேபாளி உயிர் 1 ஆக மொத்தமாக 26 உயிர்களை பலிகொண்ட பிறகு சிந்து நதியை பாகிஸ்தானுக்கு அனுப்பாமல் தடுப்பது என்று நம் முடிவை எடுத்திருக்கிறோம். அது தாண்டி
சிந்தூர் அப்படிங்கிறது வட மாநிலத்துல திருமணமான பெண்கள் அணியக்கூடியது. நெற்றியில இந்த வகிட்டு பகுதியில அவங்க வந்து அந்த செந்தூரம் ஆஞ்சநேயர்களா இருக்கிற மாதிரியான செந்தூரத்தை அணிவாங்க. அது வந்து சிந்தூர் அப்படின்னு அழைக்கப்படும். அந்த சிந்தூரை திருமணமான பெண்கள் மட்டுமே அணிவார்கள். விதவைகள் அணிய முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். நம்ம ஊர்ல அந்த காலத்துல வந்து அந்த தாலி இது மாதிரிலாம் இருக்கும். அது ஒரு கணவனை இழந்த பெண்களுக்கு அந்த மாதிரியான சந்தர்ப்பம். அப்ப 26 இந்திய பெண்களுக்கு அந்த சிந்தூர் அணிய முடியாமல் தடுத்த இந்த பாகிஸ்தான் பயங்கரவாத கோழைத்தனமான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில ஆபரேஷன் சிந்தூர் என்றே அதற்கு வந்து பெயரிடப்பட்டது. அது ராத்திரி 1:44 ஒரே நேரத்தில் 9 இடங்களில் சடசடன்னு அடிக்கப்பட்டது. அதுல வந்து 4 இடங்கள் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், அதுல 5 இடங்கள் பாகிஸ்தானுக்குள்ளேயே. நம்ம கார்கில் வாரின் போது கூட அந்த கார்கில் போரின் போது கூட நம்ம வந்து ரொம்ப கவனமாக பாகிஸ்தான் வான் எல்லைக்குள் போகாமல் நம்ம வந்து போரை நடத்தினோம். ஆனால் இந்த முறை நாம எங்கேயுமே இருந்த இடத்துல இருந்து நகரல. நம்முடைய கடற்படை, தரைப்படை, விமானப்படை 3மே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் 3மே இந்திய எல்லையிலிருந்து வெளியேறவில்லை. நம்முடைய எல்லை கட்டுப்பாட்டு கோடு, சர்வதேச எல்லை ஐபின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் பார்டர், எல்ஓசி என்று அழைக்கப்படக்கூடிய லைன் ஆஃப் கண்ட்ரோல் எனக்கூடிய சர்வதேச எல்லை கட்டுப்பாட்டு கோடு, இந்த 2 பகுதிகளிலிருந்துமே நாம வந்து நகரல. நம்முடைய லிமிட்டட் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியால இருந்து தான் நம்ம வந்து தாக்குதல் நடத்தணும். அதனாலதான் நம்முடைய கடற்படையும் சேர்த்து பயன்படுத்தினோம், விமானப்படையும் சேர்த்து பயன்படுத்தினோம், ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன, ஆர்டிலரிஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இது எல்லாமே பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு ஒருங்கிணைந்த தாக்குதலாக 1971 போர் வந்து பங்களாதேஷ் என்ற ஒரு புதிய நாடை உருவாக்கி கொடுத்தது. அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு தாக்குதல் 1971 நடந்து அதற்கு பிறகு முப்படைகளும் இணைந்து நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாக இன்றைய தாக்குதல் அமைந்திருக்கிறது. ராத்திரி 1:44 மணிக்கு இது தொடர்பாக நாம வந்து அமெரிக்கா, ரஷ்யா, ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா உள்ளிட்ட நிறைய நாடுகள், சைனா, இது மாதிரி நிறைய நாடுகள்கிட்ட நாம ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறோம். நாமளே அழைத்து ஒரு 3 மணி அளவுல அந்தந்த நாட்டு தூதுவர்கள், தலைவர்கள், அதிபர்கள் அவங்களை அழைத்து இந்த தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டதுங்கிற சொன்னோம். நாம இந்திய எல்லையிலிருந்து மீறல அப்படிங்கிறதையும், பாகிஸ்தான்லயும் ஆக்குபைடு காஷ்மீர்லயும் எந்த இடத்துலயுமே பொதுமக்களுடைய இடங்கள்ல, பாகிஸ்தான் மக்களோ ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்களோ பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு இடத்துல கூட தாக்குதல் நடத்தல அப்படிங்கிறதையும், அதை தாண்டி அவர்களுடைய ராணுவ முகாம்ல கூட நம்ம தாக்குதல் நடத்தல அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோம். பயங்கரவாதிகள் பதுங்கி இருந்த முகாம்கள் மட்டுமே தான் நம்ம தாக்கியிருக்கோம். வேற எங்கேயுமே நம்ம தாக்குதல் நடக்க தெளிவு பண்ணியிருக்கிறோம். உலக நாடுகளுக்கு நம்ம கூட்டு வந்து நம்முடைய விளக்கத்தை சொன்னோம். அதே போல பாகிஸ்தான் வந்து தன்னுடைய உணர்ச்சிகரமான பதிலை வந்து சொல்லியிருக்கிறது. நாங்க விடமாட்டோம், நாங்க வந்து என்ன நாள் அதை பார்த்துருவோம், நாங்க வந்து பழி வாங்க விடமாட்டோம் அப்படின்லாம் அவங்க வந்து உணர்ச்சிப்பட்டு நிறைய டயலாக்லாம் அவங்களும் கூட சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நம்ம வந்து கண்கூடா நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவர்களுடைய இராணுவத்துக்கோ அவர்களுடைய பொதுமக்களுக்கோ எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறது எவ்வளவு செல்ஃப் ரெஸ்ட்ரிக்டடா இந்தியா இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு அடையாளம். நாம வந்து சுய கட்டுப்பாட்டோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து ஒரு இடத்துல கூட நம்ம வந்து அத்துமீறலங்கிற பாக்குறோம். ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத இயக்கத்துடைய தலைவரா இருக்கக்கூடிய ஹபீஸ் சையத் அவர் வந்து பதுங்கு இடமாக வச்சிருந்து அவருடைய தலைமை இடமாக வச்சிருந்த இடத்தை தாக்குதல் பண்ணியிருக்கோம். அங்க வந்து ஒரு மசூதி இருந்தது, அதுல வந்து ஒரு மதரசா இருந்தது, அதுல நிறைய இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 55-60 பேர் அந்த ஒரு இடத்துல மட்டுமே கொல்லப்பட்டிருப்பார்கள் அப்படிங்கிறது. அத்தனை பேருமே பயங்கரவாத பயிற்சி முகாம்ல இருந்தவங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சோ பொதுமக்களுக்கு, சிவிலியன்களுக்கு பாகிஸ்தான்ல எந்த ஆபத்து இல்ல, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இராணுவத்தினருக்கும் எந்த ஆபத்து இல்லைங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று இரவு 1:44 மணிக்கு இந்த தாக்குதலை முழுமையாக அவதானித்து எல்லோரிடமும் பேசி கவனித்து அது சரியாக நடக்கிறதா என்பதை கண்காணித்துக் கொண்டு வருகிறார் அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமான தகவல். தளபதிகளுமே நம்ம வந்து விமானப்படை, கப்பற்படை, தரைப்படை இந்த 3 இராணுவ தளபதிகளுமே, ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்த தாக்குதலுக்கு பிறகு பேசினார் அப்படிங்கிற நம்ம வந்து கவனிக்கிறோம். சோ எல்லாமே ரொம்ப சரியா போயிட்டு இருக்கு. சரியா 10 மணிக்கு, காலையில 10 மணிக்கு இராணுவ தரப்புல இருந்து என்ன விதமான தாக்குதல் நடத்தப்பட்டது, அதனுடைய விளைவுகள் என்ன நடந்தது அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமா விளக்குறதுக்கு காலையில 10 மணிக்கு நம்ம வந்து இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு செய்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க.
9 இடங்கள் நடத்தப்பட்ட தாக்குதல். ஒரு இடத்துல மட்டுமே, அதாவது பகவால்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல, அங்கதான் வந்து ஹபீஸ் சயீத் வந்து பயங்கரவாத தாக்குதலுக்காக தயார் பண்ணி அவர் வந்து தன்னுடைய மூளைச்சலவை செய்யக்கூடிய அப்பாவி இளைஞர்கள்லாம் அங்கதான் வச்சிருந்தாரு. அந்த இடத்துல வந்து தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 55-60 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பாக்குறோம். இன்னும் மற்ற 8 இடங்கள், அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய 4 இடங்கள், பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய 5 இடங்கள் அப்படின்னு மொத்தம் 9 இடங்கள்லயும் எந்த மாதிரியான தாக்குதல் நடந்தது, அதுல எந்த மாதிரியான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன, அதுல வந்து எந்த மாதிரியான பலி நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப கொஞ்ச நேரத்துல வந்து தகவல் தெரிய வரும். அத வந்து ரொம்ப தெளிவா நமக்கு வந்து ராணுவமே அதுக்கான சொல்ல இருக்கிறது. அவங்க வந்து நம்முடைய என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ணோம் அப்படிங்கிறத. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதல் பற்றி நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப சீக்கிரமே இதை முடிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு கேள்விப்பட்டது உண்மைதான். இந்த மாதிரியான தாக்குதல் நடந்திருக்கு. நான் தகவல் அறிஞ்சேன். ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம். நான் வந்து ஓவல் ஹவுஸ்க்கு, அதாவது வெள்ளை மாளிகைக்கு சென்ற பிறகு இன்னும் நான் விரிவான தகவலை நான் சொல்லுவேன். பட் காலகாலத்துல சீக்கிரம் முடிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. காலகாலத்துல சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம வந்து நடத்தின தாக்குதல் முடிவுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறதா நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது. ஏன்னா நாம என்ன பண்ண நினைச்சோமோ அதை பண்ணி முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 9 பயங்கரவாத முகாம்கள், அதற்கு வேறாகவும் விழுதாகவும் இருந்த இடங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த இடத்துல அவர்கள் தொடர் தாக்குதல் நடத்துவதற்கு தயாரிப்பு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் செஞ்சிருக்கும். ஆனா எந்த சிவிலியனுக்கான பாதிப்பும் இல்லை, எந்த பாகிஸ்தான் ராணுவ வீரருக்குமான பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற பாக்குறோம். அதே போல எல்லை பகுதியில கடந்த 10 நாட்களாவே தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் நம்மை சீண்டிக் கொண்டே இருக்கிறது. அத்துமீறி சீஸ்ஃபயரை மீறி அவர்கள் வந்து தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதுல இந்திய அப்பாவி பொதுமக்கள், எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அப்பாவி வாழக்கூடிய பொதுமக்கள் ஒரு 3 பேர் பலியாகி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தகவலா வந்திருக்குது. நமக்கு வந்து இந்தியா தன்னுடைய தாக்குதலை தொடங்கிவிட்டது. இது வந்து ஒரு நீண்டகால போராக இல்லாமல் நாங்கள் நினைத்ததை முடித்தோம் என்கிறதாக பாரத அரசு அறிவித்திருக்கிறது. இது ராத்திரி 1:44 தொடங்கியது, இன்னமும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதாக அல்ல. ராத்திரி 1:44 தொடங்கியது, 1:44 முடிந்தது அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். 9 இடங்கள்ல இந்த தாக்குதல்கள் வந்து தொடர்ந்து நடந்துச்சு. 9 இடங்கள்லயுமே நம்ம வந்து ஒரு கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்கோம். ட்ரோன்களை பயன்படுத்தி, ராணுவத்துல வந்து இருக்கக்கூடிய ஆர்டிலரிஸ் பயன்படுத்தி, ஏவுகணைகளை பயன்படுத்தி, இன்னும் சொல்ல போனால் கடற்படையும் பயன்படுத்தி நம்ம வந்து எந்த இடத்துலயுமே நம்முடைய எல்லை மீறாமல் சொல்லுவோம் பாத்தீங்களா, நம்முடைய எல்லை மீறாம நம்ம இருந்திருக்கோம். ரொம்ப முக்கியமான விஷயம். சர்வதேச தலைவர்கள் எல்லாருக்குமே நாங்க எங்களுடைய எல்லையை மீறல, பாகிஸ்தான் என்ன செய்யுதுங்கிறத பார்ப்போம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் கொக்கரித்திருக்கிறார். நாங்கள் இதை விடமாட்டோம், இதற்கு வந்து ரொம்ப தற்காலிக சந்தோஷம் வேணா உங்களுக்கு கிடைக்கலாம், ஆனா ஒரு நிரந்தர துயரம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்திருக்கிறாரு. நாங்க விடமாட்டோம் அப்படின்னு. அதையும் எதிர்கொள்வதற்கு நாம் தயாரா தான் இருக்கிறோம். நம்ம வந்து அது என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருவோமே அப்படிங்கிற இடத்துல தான் நாமளும் இருக்கிறோம். we are also very well prepared. ஸோ அதுல வந்து நமக்கு வந்து ஒன்று இந்திய அரசாங்கமோ ராணுவமோ கவலைப்படக்கூடிய இடத்துல நம்ம வந்து ஒரு தெளிவான முன் தயாரிப்புல ஏப்ரல் 22 நடந்த தாக்குதலுக்கு ஒரு பதில் தாக்குதல் நடக்கிறது வந்து உணர்ச்சிசப்பட்ட அடியில் தாக்குதல் நடத்தக்கூடாது ரொம்ப தெளிவா இருந்தோம். ஸோ நம்ம ரொம்ப நிதானமா, தெளிவா, கவனமா எந்த தப்பு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கோம். 9 இடங்கள்ல வந்து இந்த தாக்குதல் நடந்திருக்கு. அதுல வந்து ஒரு இடத்துல மட்டுமே, பவால்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 9 பேர், 55-60 பேர் வந்து உயிரிழந்திருப்பார்கள் அப்படிங்கிற தகவல் நமக்கு வந்து தெரிய வருகிறது. ஸோ அது மிச்ச இடங்கள்ல 8 இடங்கள்ல எவ்வளவு தாக்குதல் நடந்தது, அங்க வந்து எந்த மாதிரியான உயிரிழப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து அந்த அதிகாரப்பூர்வ தகவலுக்காக நம்ம வந்து காத்திருக்கிறோம். காலையில 10 மணிக்கு நம்ம வந்து இன்னும் சரியாக ஒரு 55 நிமிடங்கள்ல இது பற்றின ஒரு தெளிவான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து நாங்க நடத்துவோம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து இன்னமும் சரியா ஒரு 2 மணி நேரத்துல, ஒரு 1 மணி நேரம் 55 நிமிடங்கள்ல நம்ம ஒரு தெளிவான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நம்ம வந்து அறிவிப்பு வச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி. சோ அதற்காக நம்ம வந்து இப்ப காத்திருக்கிறோம். இதுல பிரதமர் வந்து இரவு முழுக்க தன்னுடைய பணியை இதன் மையப்படுத்தி வைத்திருந்தார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து அனைவரும் தொடர்பு கொண்டு, குறிப்பாக முப்படை தளபதிகளோடு தொடர்பு கொண்டு அடுத்து செய்ய வேண்டியது என்ன என்பதை ரொம்ப தெளிவாக விளக்கினார். அதே போல உள்துறை அமைச்சரும் இதுல கூடுதலான கவனம் செலுத்திருக்கார். எல்லையோர பகுதிகள் அலர்ட் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத், பஞ்சாப், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலங்கள், எல்லையோர மாநிலங்கள், அதுல வந்து ரொம்ப தெளிவாக வந்து ஸ்ட்ரீம்லைன் செய்யப்பட்டிருக்கின்றன. அங்க வந்து முழுமையான
மக்களும் வந்துடக்கூடாது, அங்க உள்ள பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர்கள் எல்லோருமே அலர்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்க வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலையும் அதில் ஒட்டி இருக்கக்கூடிய 5 விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன பொதுமக்கள் போக்குவரத்துக்காக. விமான நிலையங்கள் மூடங்கிறது அங்க வந்து லோக்கல் டிரான்சிட் வந்து கிடையாதுங்கிற பாக்குறோம். ஆனா ராணுவ முகாம்களுக்காக, ராணுவ பயன்பாட்டுக்காக அது எப்போதுமே திறந்தே இருக்கு. நம்ம வந்து வெறுமனை விமான நிலையங்களை மட்டும் நம்பி காத்திருக்கலாம். நம்ம வந்து சாலைகள் கூட நமக்கு விமான நிலையங்களே அப்படிங்கிற நம்ம கண்கூடா பார்த்திருக்கோம். உத்தரப்பிரதேச மாநிலத்துல 2, 3 இடங்கள்ல நம்ம வந்து ராணுவ விமானங்களை, போர் விமானங்களை நடு ரோட்லயே இறக்கி நம்ம வந்து இதை செயல்படுத்தி காட்டியிருக்கிறோம். நம்ம இந்நிலையில ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் கர்னல் திரு தியாகராஜன் அவர்கள் நம்மோடு இணைப்புல இருக்கிறார். வணக்கம் திரு தியாகராஜன், ஜெய்ஹிந்த், வெரி குட் மார்னிங். வணக்கம் வணக்கம் திரு பாண்டே அவர்கள். ஜெயன். நான் புரிந்து கொள்றது சரியா இருந்தா நீங்க கரெக்ட் பண்ணுங்க. நம்ம வந்து ராத்திரி 1:44க்கு இந்தியா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய 5 இடங்கள், அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய 4 இடங்கள்ல ஒட்டுமொத்தமா 9 இடங்கள்ல தாக்குதல் நடத்தியிருக்கு. தாக்குதல் நடத்திய பிறகு அந்த தாக்குதலை தொடரவில்லை, அதோட முடிஞ்சிருச்சு. நம்ம இப்ப அடுத்த வேலையை பார்க்க போயிட்டோம், புரிஞ்சுக்கலாமா? தாக்குதல் தொடர்கிறதா லெப்டினன்ட் கர்னல்? இந்த தாக்குதல் வந்து தொடர்கிறதா அப்படிங்கிறது வந்து தொடர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் என்னால பார்க்க முடிகின்றது. ஏன்னா ஒரு தாக்குதலுக்கு முன்பு வந்து நம்ம டிப்ளமேட்ஸை கூப்பிட்டு ஒரு ப்ரீஃப் பண்ணோம். தாக்குதல் முடிஞ்சு நம்ம டீப்ரீஃப் பண்ணியிருக்கோம். எஸ், கேக்குறேன். ஐ அம் ஆடிபிள் டு யூ சார். லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் சார். நான் ஆடிபிளா இருக்கேன் சார். ஐ அம் ஆடிபிள் சார். பார்த்ததோ அப்படின்றது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல, என்னோட வியூல நிச்சயமாக அவர்கள் வந்து அந்த ஒரே தாக்குதலில் நீங்க சொன்ன மாதிரி இந்த 9 இடங்கள், அது பால்பூர் வந்து ஜேஎம்மோடது, முழுக்க வந்து எல்இடியோட வந்து ஹெட் குவார்டர்ஸ் அது மாதிரி வந்து காலான் ஜேஎம்மோடது, சியால்கோட் வந்து ஹெஸ்புல் முஜிஹிதனோடது, அது மாதிரி பர்னாலா வந்து லஷ்கர் இ தொய்பாவோடது, கோட்லி வந்து ஜெய்ஷ் முகமது அண்ட் இது ஹஸ்புல் முஜிஹிதனோடது, முசஃபராபாத் வந்து மத்திய எல்இடி அண்ட் ஜேஎம்மோடது. இது மாதிரி 9 டார்கெட், மெயின் டார்கெட், அவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து தகர்த்திருக்காங்க. இதோட முக்கியமான ஒரு விஷயம் நேயர்களுக்கு நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, பால்பூர் பத்தி நான் சொல்ல விருப்பப்படுறேன். அதாவது வந்து நம்ம 100 கிலோமீட்டர் தாண்டி, அரௌண்ட் 100 to 120 வந்து கிலோமீட்டர் இருக்கும் நம்மளுடைய பார்டர் எல்லையில இருந்து. அங்கேருந்து நம்ம தாண்டி உள்ளுக்குள்ள போய் நம்ம வந்து அங்க இருக்கக்கூடிய மசூர் அசாருடைய கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெட் குவார்டர்ஸ் வந்து நம்ம வந்து தகர்த்திருக்கோம். இதனுடைய வந்து ஹிஸ்டரியை பாக்குறப்ப ஒவ்வொரு வாட்டியும் வந்து அந்த தீவிரவாத தாக்குதலை வந்து நம்ம நினைவு கொள்ளும் பொழுது நம்மளுடைய வந்து ரத்தம் வந்து பாயில் ஆகும். 1999க்கு நம்ம வந்து ஒரு பதிலடி கொடுக்கல. 2001 வந்து ஹைஜாக், 1999 வந்து IC 814 ஹைஜாக் நடந்ததுக்கு பதிலடி கொடுக்க முடியல. 2001 வந்து பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணதுக்கு பதிலடி கொடுக்க முடியல. 2000 JNK அசம்பிளி வந்து அட்டாக் ஆனதுக்கு பதிலடி கொடுக்க முடியல. 2016 பார்லிமெண்ட் பத்தான்கோட் அட்டாக் வந்து நம்மளால வந்து பதிலடி கொடுக்க முடியல. அது மாதிரி 2019 புல்வாமாவுக்கு வந்து முழுமையான ஒரு பதிலடி, நம்ம பதிலடி கொடுத்தோம்னா முழுமையான ஒரு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பதிலடி நம்மால் கொடுக்க முடியல அப்படிங்கிறது இருந்துக்கலாம். சேர்த்து இப்போ வந்து பால்பூர்ல இருக்கக்கூடிய அந்த ஹெட் குவார்டர்ல, அதாவது வந்து மசூர் ஆசாத்தினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய ஹெட் குவார்டரை வந்து தகர்த்து எரிஞ்சிருக்கோம் சுத்தமா. சோ அதையும் காட்டி நம்ம பார்க்கிறப்ப எல்இடியினுடைய லஷ்கர் இ தொய்பாவினுடைய ஹெட் குவார்டர் சின்ஸ் 1990 இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த முத்கீர்ல இருக்கு. 30 கிலோமீட்டர் வந்து ஃப்ரம் லாகூர்ல இருந்து 30 கிலோமீட்டர் தான் தூரம். அவ்வளவு வந்து பாகிஸ்தானுக்குள்ள சென்று அதோடைய அந்த ஹெட் குவார்டரை வந்து அடிச்சிருக்கோம். அவர் வந்து 26/11 மும்பை அட்டாக்கு வந்து மாஸ்டர் மைண்ட் அவர் தான் வந்து நடத்தினாரு. ஆபீஸ் சயீத், அந்த ஆபீஸ் சயீதினுடைய அந்த இடத்தையும் நம்ம வந்து அடிச்சிருக்கோம். இப்ப நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, இப்ப ஒரு அவரு அந்த இடத்த விட்டு நிச்சயமா போயிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், தன்னுடைய ஹெட் குவார்டர்ல வந்து நிச்சயமா இந்தியா தாக்குதல் நடத்தும். நமக்கு கிடைக்க தகவல் படி பவால்பூர்ல நடந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட 55ல இருந்து 60 பேர் தகவல் தெரிவிக்குது. நமக்கு வந்து 10 மணிக்கு ராணுவத்துடைய அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பு வந்து இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் ஹஃபீஸ் சயீத் என்ன ஆனார் அப்படிங்கிற விவரம் நமக்கு தெரிய வருமா லெப்டினன்ட்? நிச்சயமாக ஹஃபீஸ் சயீத் வந்து இப்ப உடனடியாக தெரிய வராது. ஏன்னா உளவுத்துறை வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். ஹஃபீஸ்
பாகிஸ்தான் ராணுவம் அல்ல ISI வந்து அண்டர் கிரவுண்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கறது வந்து உளவுத்துறை வந்து கொடுத்திருக்கும். அப்படி அவங்க அழிச்சிருந்தால் நிச்சயமாக 10 மணில வந்து அவங்க வந்து சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு ப்ராப்பர் வந்து கன்ஃபார்ம்டு இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு இருந்ததுன்னு அவங்க வந்து நிச்சயமாக இந்திய ராணுவம் வந்து டிபிரீஃபிங் பண்றப்ப ட்ரை சர்வீஸ் வந்து அதை வந்து அறிவித்து விடும். ஆனால் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, ரெண்டுல யாராவது ஒருத்தர் வந்து இதுல வந்து மாற்றத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து நான் வந்து நினைக்கிறேன். மிக 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 துல்லியமாக இது வந்து வாய்ப்பே கிடையாது. ஒரு 9 டார்கெட்டும் வந்து அவங்களுடைய வந்து ஹெட் குவார்டர்ஸ் 3 இடம், இஸ்மாயில் முஜிபினுடைய 2 இடங்கள், மொத்தம் 9 இடங்கள் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். அதை தாண்டி பாகிஸ்தான் அங்க போய் ஒரே நம்ம இதற்கு முன்னாடி நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணும்போது கூட லெப்டினன்ட் கர்னல் நம்ம வந்து அது POKல தான் நம்ம பண்ணோம். ஸோ வந்து நமக்கு வந்து இன்னவே நமக்கு வந்து அது எங்களுடைய இடம், நாங்க பண்ணிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லலாம். அதனால வந்து தர்ம சங்கடத்துல தவிச்சது பாகிஸ்தான். இந்த முறை நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு உள்ளே போய் அடிச்சிருக்கிறோம். கேள்விப்படுறது என்னன்னா 71க்கு பிறகு முப்படைகளும் இணைந்து நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸ் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குக்கும் இந்த முப்படைகளும் இணைஞ்சு நடத்தின தாக்குதல் அப்படிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? இதுல வந்து நம்ம இப்ப வந்து இன்னொரு தகவலும் சொல்றாங்க. ஆனால் நம்ம வந்து நம்முடைய லைன் ஆஃப் கண்ட்ரோலை மீறல, நம்ம இன்டர்நேஷனல் பார்டரை மீறல. ஆனா 3 படைகளும் சேர்ந்து பண்ணோம். 3 படைகளும் 9 இடத்துல நம்ம அட்டாக் பண்ணோம். இதை கொஞ்சம் எனக்கு எலாபரேட் பண்ண முடியுமா லெப்டினன்ட்? நிச்சயமாக. அதாவது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டார்கெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, இந்த இந்த பஹல்காமுடைய நிகழ்வுக்கு பிறகு இந்த இடங்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இந்த இடங்கள் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் டார்கெட். இந்திய ராணுவத்தால் எந்தெந்த இடம் வந்து அவங்களுடைய வந்து ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு, அதோட GR கிரிட் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வந்து 3 மீட்டருக்குள்ள அதை வந்து ஸ்கொயரா எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்து அதோடைய அக்யூரசி இருக்கும். அந்த இடத்த வந்து GR கிரிட் ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஹை சென்சிபிள் டார்கெட் ஃபார் இந்தியன் ஆர்மி, இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ். ஸோ இந்த டார்கெட் ஆல்ரெடி வந்து நம்ம லாக் பண்ணி வச்சிருக்கிற டார்கெட். இந்த டார்கெட்டை வந்து ஒரே சமயத்துல நம்ம எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கிறது வந்து மிக மிக கஷ்டமான, எவ்வளவு பெரிய ராணுவமா இருந்தாலும் ஒரு 9 டார்கெட்டை மிக துல்லியமா அடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஆனால் முப்படையும் வந்து சேர்ந்து ஜாயிண்ட் ஆபரேஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, JOC அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜாயிண்ட் ஆபரேஷன் கமிட்டி கூடி விவாதித்து எப்படி சிங்க்ரோனைஸா ஒரே நேரத்துல அடிக்கிறது. அந்த இப்போ ஒரு 2 மணிக்கு தொடர்ந்து ஒரு 8 மணி வரைக்கும் வந்து போர் வந்து அட்டாக் பண்றாங்க, அப்படி இல்லாம ஒரே நேரத்துல அடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஹைலி சிங்க்ரோனைஸ்டு வந்து ஒரு துல்லியமான ஒரு அட்டாக் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதையும் தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ஸ் நான் வந்து ஏர் டிஃபென்ஸ்ல வந்து நான் ட்ரெயின்டா இருக்கேன். ஏர் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வான்வெளியை எப்படி நாம் பாதுகாப்பது. வான்வெளியில வந்து ஒரு தாக்குதல் வந்து வரும்பொழுது அது வந்து போர் விமானம் மூலமாகவோ அல்லது வந்து ஒரு மிசைல் மூலமாகவோ வரும்பொழுது, ட்ரோன் மூலமாக வரும்பொழுது நம்மளுடைய ரெடார் வந்து அது வந்து கணிச்சிடும். அது ரெடார் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடும். அந்த இதை டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து கொடுத்துரும். இந்த இடத்துல வந்து ஒரு டார்கெட் ஒன்று இருக்கு அப்படின்னு. அது ஃப்ரெண்டா ஃபோவா, நம்மளுடைய எனிமியா இல்ல நம்மளுடைய கிராஃப்டாங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம செக் பண்ணுவோம் அதை எப்படி வந்து அட்டாக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணும்பொழுது நம்மளுடைய அதோட கனெக்டட் ஆயிருக்கிற ஆன்டி மிசைல்ஸ் வந்து சிஸ்டம் இருக்கும் ஏர் டிஃபென்ஸ்ல. அந்த மிசைல் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ப்ரோக்ராம் ஆயிடும், அது வந்து ஃபயர் பண்ணிடுவாங்க, அந்த டார்கெட்டை போய் வந்து அடிக்கும். இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு இருக்கக்கூடிய ஏடின்னு சொல்லிட்டு தனி ரெஜிமெண்டே இருக்குதுக்கு இந்திய தரைப்படையில. அது மாதிரி வந்து ஏர்ஃபோர்ஸுக்கு தனியா இருக்கு, நேவலுக்கு வந்து தனியா இருக்கு. அதையும் தாண்டி நம்மள்ட்ட S-400 இருக்கு. இப்ப நான் வந்து பாகிஸ்தான் சைடு நான் போறேன். நம்ம வந்து ஒரு தொடர் தாக்குதல் வந்து மிக துல்லியமாக ஒரு 9 டார்கெட்டை வந்து நம்ம வந்து எடுக்கும் பொழுது அவருடைய ரெடார் சிக்னேச்சர்லயே வரல. அவர் ரெடாருக்கு வந்து டீடைல்ஸ் அவங்களுக்கே தெரியல. அவங்களுடைய வந்து ஏர் டிஃபென்ஸ் மெக்கானிசமே ஒர்க் பண்ணல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, they are not in operational state. அவர்கள் வந்து முதுகெலும்பு ஒரு கோழையாக தன்னுடைய எங்கிட்ட வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்கள்ட்ட வந்து லெப்டினன்ட் கர்னல் நீங்க சொன்னதை நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். இப்ப வந்து கிடையாது அப்படிங்கிறது இது வந்து வெட்ட வெளிச்சமாக வந்து காமிச்சிருக்கு. நம்மளுடைய ராணுவத்தினுடைய டிட்டரன்ஸ் வந்து உலகத்திற்கு வந்து காமிச்சிருக்கு. அதுதான் நான் இன்னொன்னு டீட்டெயிலா அதுல நான் நீங்க சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட்ல நான் வந்து ஒரு தெளிவு பெற விரும்புறேன் லெப்டினன்ட் கர்னல். இப்ப வந்து நாம 9 இடங்கள்ல அட்டாக் பண்ணிருக்கிறோம், ஒரே நேரத்துல அட்டாக் பண்ணிருக்கோம். அப்படிங்கும் போது
அவர்களுக்கு இந்த ரேடார் கண்காணிக்கக்கூடிய இது மாதிரியான தொழில்நுட்பம் டெக்னாலஜி அவங்கள்ட்ட இல்லையா, இல்ல அவங்கள்ட்ட தயாரிப்பு இல்லையா? அவங்கள்ட்ட வந்து டெக்னாலஜி அவ்வளவுதானே. இப்ப நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கிறோம், ஒரு நேரத்துல 9 இடத்துல அடிக்கும் போது நம்ம வந்து இஸ்ரேல்ல பாக்குறோம், நம்ம அயன் டோம் அப்படிங்கிற மாதிரியான ஏற்பாடுலாம் பாக்குறோம். அங்க வந்து எவ்வளவு ஏவுகணை ஏவுனாலும் அதை தடுத்துட முடியும் அப்படின்னு. அப்ப இந்தியாவிலேயும் அந்த மாதிரியான ஆன்டி மிசைல்ஸ்க்கான ஏற்பாடுலாம் நம்ம நிறைய இருக்குங்க. நம்முடைய ஏர் ஸ்பேஸ்ல அவங்களை வந்து எவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியும், அதுக்குள்ளேயே நம்ம எப்படி அதை நியூட்ரலைஸ் பண்ணுவோங்கிற பாக்குறோம். அப்ப நம்ம வந்து நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல விமானப்படை, கடல் படை என்ற தரைப்படைன்னு எல்லா இடத்துல இருந்து நம்ம ஏவி அது 9 ஸ்பாட்டுகளை பண்ணி எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து ஸ்ட்ரைக்க பண்ணிட்டோம் சக்சஸ்ஃபுல்லா, எங்கேயுமே தடுக்கப்படலை, எங்கேயுமே வீழ்த்தப்படலை அப்படின்னு சொன்னா பாகிஸ்தானுடைய ராணுவ தயாரிப்பு அந்த அளவுக்கு இருக்குதா, பாகிஸ்தானுடைய ராணுவ ஆயுத பலமே அந்த அளவுக்கு தானா? அருமையான கேள்வி இது. இது வந்து ஒரு டீப் அதுக்கான வந்து கருவிகளும் ரெடாரும் ஆன்டி மிசைல்ஸும் அவங்ககிட்ட இருக்கும். ஆனா அது வந்து ஆபரேஷன் ரெடினஸ்ல இருக்கா, போர்க்காலத்திற்கு தயாராக இருக்கின்றதா அப்படிங்கிறது பார்க்கணும். போர்க்காலத்திற்கு தயாராக இருக்கணும்னா 2 கான்செப்ட் இருக்கு. அது டெக்னிக்கலி சர்வீசபிளா இருக்கணும் அந்த எக்யூப்மெண்ட். அந்த எக்யூப்மெண்ட்டை உபயோகப்படுத்தக்கூடிய அந்த டெக்னாலஜிக்கல் அந்த கேப்பபிலிட்டி அந்த இது வந்து அந்த ராணுவ வீரர்களுக்கு இருக்கணும். சோ இதுல 2 விஷயமும் வந்து அதுல இல்ல அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய 50% ஆஃப் அது மாதிரி வந்து ரெடார்ஸ் எல்லாம் வந்து ரெகுலர் மெயின்டெனன்ஸ் தேவை, ரெகுலரான வந்து ஃபாலோ அப் தேவை, ரெகுலரான அதோட வந்து ரெட்ரோ மாடிஃபிகேஷன்ஸ் தேவை. அது மாதிரி ஆன்டி மிசைல்ஸ்லாம் வந்து டைம் டு டைம் வந்து அப்டேஷன்ஸ் வந்து தேவை. ஸோ அந்த அப்டேஷன்ஸ் அவங்க இல்லை அப்படிங்கிறது தெரியுது. எவ்வளவு ஓல்டான சிஸ்டம் அது, அந்த சிஸ்டமால ஏன் நம்மளுடைய அட்டாக் வந்து அவங்களால வந்து ரெடார்ல வந்து சிக்னேச்சர்ல டிஜிட்டல் சிக்னேச்சர்ல ஏன் அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியல, ஏன் அதை பிடிச்சிருந்தாலும் நிச்சயமா அவங்க இது பண்ணிருப்பாங்க. ஏதாவது மிசைல் அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க, ஆன்டி மிசைல் அதோட வந்து கனெக்டிவிட்டியில தான் இருக்கும், தனியா இருக்குன்னு அனுப்பணும்ல. அது எக்ஸாக்டா அந்த டார்கெட்டை வந்து லாக் பண்ணிட்டு சிஸ்டம் டச் பண்ணாங்கன்னா அதோட கனெக்ட் ஆயிருக்கிற ஏர் டிஃபென்ஸ் மிசைல் வந்து அது போயிடும். அது சோ அது அவங்ககிட்ட இல்ல அப்படிங்கிறது வந்து தெரிகின்றது. தொழில்நுட்பமும் குறைபாடு இருக்கின்றது, சர்வீசபிலிட்டி இருக்கான்னு தெரியல. அந்த ராணுவ வீரர்கள் இதற்காக ட்ரெயின் பண்ண ஒரு காலிபரான ஒரு பர்சனல் அங்க இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்ப இந்த 9 இடங்கள்ல நடந்த தாக்குதல் நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த இடங்களை ரொம்ப சரியா கணிச்சிட்டோம், அந்த நபர்களை சரியா கணிச்சிருக்கோமா அப்படின்னு பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், ஒரு போர் என்பது இடத்தை பொறுத்தது மட்டுமே இல்ல, அந்த தலைவர்களை பொறுத்தது அப்படின்னு பாக்குறோம். ஈழத்தில் வந்து இறுதி போர் 2009 வந்து எப்ப முடிவுக்கு வந்தோம்னா அந்த மே 17 சொல்லுவாங்க. அன்னைக்கு தான் வந்து பிரபாகரன் அவர்கள் வந்து கொல்லப்பட்டார். சோ என்னைக்கு வந்து பிரபாகரன் அவர்கள் இல்லாம போனாரோ அன்னைக்கு தான் அந்த போர் முடிவுக்கு வந்ததுங்கிறத இலங்கை அறிவிச்சது. அது போல இப்போ வந்து நம்ம 9 இடத்த தாக்குதல் நடத்தினாலும் 9மே வந்து பயங்கரவாதிகளுடைய கூடாரமாக இருந்தாலும் அந்த மசூத் அசாரோ ஹபீஸ் சயீதோ இது போன்ற அந்த பயங்கரவாதிகளுக்கான மூளையா இருக்கக்கூடிய தலைவர்கள், அவர்களுடைய நிலைமை என்ன, அவர்களுடைய மூவ்மெண்ட் என்ன, இதை நம்ம கண்காணிக்கிறோம். நம்ம பார்த்தோம் இடையிலேயே கூட பாகிஸ்தான்ல 2-3, கனடால 1-2, அமெரிக்கால 1ன்னு சில பயங்கரவாதத்துக்கு துணை போகக்கூடிய தலைவர்கள் திடீர்னு மர்மமான முறையில மரணிச்சதை பார்த்தோம். அப்ப நம்முடைய உளவுத்துறை வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா எல்லா இடங்களையும் கண்காணிக்குது அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கணக்கு கிடைச்சது. இப்ப ஒசாமா பின் லாடனை வந்து குறி வச்சு தாக்கி கொன்ற போது அமெரிக்காவுடைய உளவுத்துறை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரிஞ்சது. அப்ப இந்த இடத்துல பயங்கரவாத தலைவர்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து எப்படி உறுதிப்படுத்தப்படும், எப்ப உறுதிப்படுத்தப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு? அதாவது நம்ம சொன்ன மசூத் அசார் அவர் வந்து உலகத்துல வந்து அறிவிக்கப்பட்ட இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் ஹிட் லிஸ்ட்ல டாப்ல இருக்கக்கூடியவர் அவர். அதுக்கப்புறம் ஹபீஸ் சயீதும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இவர்கள் 2 பேரையும் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எல்டிடி திரு பிரபாகரன் அவரோடு நீங்க வந்து ஒப்பிட்டீர்கள். அந்த ஒப்பீடு எனக்கு சிறிய ஒரு மாற்று கருத்து. அந்த எல்டிடியோட இவர்களை ஒப்பிட முடியாது. அங்க உங்களுக்கு தகவலுக்காக நான் வந்து எல்டிடி வந்து அந்த அமைப்பின் தலைமைக்காக நான் சொல்ல, நமக்கு என்னைக்கு ஒரு போர் என்னைக்கு முடியும் அந்த அமைப்பு தலைவர். எக்ஸாக்ட்லி யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட். என்ன கருத்து அப்படிங்க, வந்து நம்ம வந்து அழிச்சால்தான் அந்த தீவிரவாதம் அப்படிங்கிறது அங்கிருந்து வேறு இருக்க முடியும். ஆகையால் இந்த நிச்சயமாக மசூத் அசார் அப்புறம் வந்து ஹபீஸ் சயீத் பலர் வந்து நம்மளுடைய தீவிரவாத தாக்குதலுக்கு மாஸ்டர் மைண்டாக அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு தலைமையாக இருந்து இந்த தீவிரவாதிகளை வந்து நிச்சயமாக குறிவைப்பார்கள். இந்த இதுல அவங்க தப்பிச்சிருந்தா கூட
வருகின்ற நாட்களில் நிச்சயமா நமக்கு வந்து இந்த மெசேஜ் நம்ம கிடைக்கும், அவர்கள் அழிக்கப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஹையஸ்ட் செக்யூரிட்டி வந்து மசூர் ஆசாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ISI வந்து கொடுத்துருக்காங்க, பாகிஸ்தான் ராணுவம் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த நிலைக்கு அப்புறம் இப்ப நடக்கிற இந்த போருக்கு பின் நடக்கக்கூடிய விளைவுகள், அதுக்கப்புறம் வந்து சந்திக்கக்கூடிய இன்டர்நேஷனல் பிரஷர், வந்து பாகிஸ்தான் சந்திக்கக்கூடிய இன்டர்நேஷனல் பிரஷர், இந்தியாவினுடைய பல முடக்கங்களை வந்து சந்திக்கக்கூடிய பிரஷர், அவர்கள் வந்து அடிபணியக்கூடிய நிலை, அவர்கள் வந்து மண்டியிடக்கூடிய நிலை வந்து நம்ம பார்க்கலாம். அந்த நிலையில் அவர்கள் வந்து மசூத் ஆசாரையும் சையதையும் அவர்கள் வந்து அவர்களே நியூட்ரலைஸ் பண்றாங்களா அப்படிங்கறதையும் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு வந்து ஏற்படும். ஏன்னா முழுமையாக பாகிஸ்தான் வந்து முடக்கப்பட்டு விட்டது. எந்த ஒரு நாடு இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு கெட்டிக்காரத்தனமான ஒரே ஒரு நாடு மட்டும்தான் அவர்களுக்கு வந்து ஒரு சாதகமாக ஒரு மெசேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. துருக்கி ஒண்ணுமே இல்லாத ஒரு நாடு இந்தியாவை பொறுத்தவரை. அவங்களுடைய பொருளாதாரத்தில் 14வது பொசிஷன்ல இருக்காங்க. நம்ம 4th பொசிஷன்ல நம்ம இருக்கோம். நம்மளுடைய GDP-யோட அவங்க வந்து 1/4 கூட கிடையாது அவங்களுக்கு. ஆகையால் அவருடைய படை வந்து முக்கியம் கிடையாது. ஆனால் அது மாதிரி கூட ஒரு நலிந்த ஒரு கண்ட்ரி தான் அவங்களுக்கு இன்னைக்கு குரல் கொடுத்திருக்காங்க. ஈவன் சீனா கூட அதுக்கு வந்து குரல் கொடுக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கலாம். நம்ம நமக்கு எனக்கு இன்னொரு டவுட் வந்துச்சு. நமக்கு வந்து இந்த முக்கியமான பிரச்சனையில 9 இடங்கள்ல நம்ம வந்து தாக்குதல் நடத்திருக்கோம். பாகிஸ்தான் இதற்கு வந்து ஒரு பதில் கொடுத்திருக்கு. அந்த நாட்டுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் வந்து தற்காலிக சந்தோஷத்தை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள், நிரந்தர துயரத்தை அடைவீர்கள் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. அவங்க வந்து பல முறை நமக்கு சொல்லிட்டே இருக்கிறாங்க, எங்கள்கிட்ட அணு ஆயுதம் இருக்கு, நாங்க வச்சிருக்கலன்னு. நேத்து கூட அவங்களுடைய ராணுவ அமைச்சர் காவாஜா வந்து நாங்கள் எங்களுடைய அழிவு நடக்கும், பாகிஸ்தானுடைய அழிவு நடக்கும்னு, அது உலகத்தின் அழிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். நம்ம வந்து எவ்வளவு ரெஸ்ட்ரிக்டடா நம்ம வந்து இது பண்ணாலும் பாகிஸ்தான்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து எந்த விதமான ஒரு ஒழுக்கமும் இல்லாத ஒரு நாடு அப்படிங்கிற பார்க்கும்போது இது அடுத்த கட்டமா எப்படி எஸ்கலேட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து அதிகாரப்பூர்வமா விடுக்கப்பட்ட செய்தி குறிப்பிலேயே எந்த விதமான எஸ்கலேஷனும் இல்லாம நாங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா நாங்க வந்து தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவிலியன்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல, பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எந்த பாதிப்பும் இல்ல, முகாம்களை தவிர வேற எங்கேயும் தாக்குதல் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இவ்வளவு செல்ஃப் ரெஸ்ட்ரிக்டடா இருந்தாலும் பாகிஸ்தான் அதே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கே நமக்கு வந்து பாக்குறோம், எல்லை பகுதியில் அவர்கள் அத்துமீறி 10-11 நாள் நடத்த தாக்குதல்ல நம்ம பாக்குறோம். சோ நம்ம வந்து பாகிஸ்தான்கிட்ட ஒரு நிதானமோ டிப்ளமசியோ தெளிவோ, அவர்களே ஹஃபீஸ் சயீதையோ மசூத் அசாரையும் நியூட்ரலைஸ் பண்ணுவாங்கிற மாதிரியான ஒரு பார்வையை நம்ம எதிர்பார்க்க முடியுமா? லெப்டினன்ட் ஒரு ரொம்ப அருமையான கேள்வி திரு பாண்டே. அதாவது நீங்க இப்ப இருக்கிற நியூஸுடைய அந்த புள்ளிகளை நீங்க பார்க்கலாம். புள்ளிகளை பார்க்கும் பொழுது அவங்க முதல்ல சொன்னாங்க இது மாதிரி ஒரு சில சிவிலியன்ஸ் வந்து இதுல வந்து கேஷுவலிட்டி ஆக்கிட்டாங்கன்னு. இப்ப புதுசா வந்து குழந்தைகளும் அதுல வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அப்படின்னு கொண்டு வராங்க. அவர்கள் அழகா வந்து ஒரு பொய்யை வந்து வடிவமைப்பார்கள். அந்த பொய்க்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் வந்து இருக்காது. இவருக்குன்னு ஒரு புரபகண்டா செய்ய ஒரு வேர்ல்டு முழுக்க வந்து ஒரு நெட்வொர்க் இருக்கு. அவருடைய வார்த்தைகளை அப்படியே வாய்ஸ் ஆஃப் பாகிஸ்தானாக பேசக்கூடியது. ஆனால் இன்று அந்த நெட்வொர்க் வந்து முடக்கப்பட்டிருக்குது. அவங்களால் அதிகமாக பேசக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை. இரண்டாவது விஷயம் நம்ம பார்க்கும்பொழுது, நீங்க சொன்னீங்க அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாரு, இருந்தால் நம்ம வந்து போரிடுவோம், இருந்தால் எல்லோரும் இருப்போம், இல்லை எல்லோரும் அழிந்துருவோம் அப்படிங்கிற வார்த்தைகள்ல வந்து அந்த மேற் வார்த்தைகள் அதே மாதிரியான மீனிங்ல வந்து அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அது வந்து அவர்கள் அப்படி ஏதாவது எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நிச்சயமாக என்ன கேட்டீங்கன்னா இல்ல. மிரட்டக்கூடிய விஷயங்கள் தான் அவங்க திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம பார்த்தோம்னா கார்கில் போராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா நம்மளுடைய வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும், இல்ல பாலக்கோட் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும், இவ்வளவு ஸ்ட்ரைக் நம்ம பண்ணிருக்கோம். இப்ப உடனடியா வந்து அவங்க ரிட்டாலியேட் பண்ணணும். ஒரு விஷயம்னு நம்ம நேத்து நைட்டு வந்து நைட் காலம்பரை வந்து விடிகாலையில வந்து தாக்கியிருக்கோம், உடனடியா ரிட்டாலியேட் பண்ணணும். அதுதான் ரிட்டாலியேஷன் பேரு. இல்ல அவங்க வந்து நம்ம வந்து என்ன சொன்னமோ அதே வந்து அவங்களும் சொல்றாங்க. ரிட்டாலியேஷன் கிடையாது, அது நம்ம சொன்ன மாதிரி அவங்களும் சொல்றாங்க. லெப்டினன்ட் கர்னல் அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாகிஸ்தான் வில் சூஸ் இட்ஸ் டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் ரிட்டாலியேஷன் அப்படின்னு அவங்க பதில் கொடுத்தக்கூடிய இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. எப்ப என்ன எங்க செய்யணும், எப்படி தாக்குதல் நடத்தணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்க அதை செய்வோம் அப்படின்னு வி ரிசர்வ் த ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியாவே பயன்படுத்தி சொல்லியிருக்காங்க. லெப்டினன்ட் கர்னல் இல்ல அப்படியே அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது எஸ்கலேஷன் லேடரை வந்து அவங்க நோக்கி செல்கின்றார்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஆனா எஸ்கலேஷன் லேடரை நோக்கி செல்வதற்கு அவங்கள்ட்ட வந்து ஸ்ட்ராங்கான வந்து ஆர்மி இருக்கணும். அதற்கான பதிலடி வந்து மிக பலமாக இருக்கும். அது அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியுமா அப்படின்னு தெரியல. நம்மளுடைய டிப்ளமசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகா கொண்டு போனாங்க. முதல்ல வந்து ப்ரீஃப் பண்ணாங்க, ஸ்ட்ரைக் பண்ணாங்க, டீப்ரீஃப் பண்ணிட்டாங்க.
உலக நாடுகளுக்கு. நம்ம வந்து உலக நாடுகளுக்கு நம்ம நீட்டா நம்ம ஒன்லி தீவிரவாதிகளை மட்டும்தான் தாக்கி இருக்கின்றோம், அவர்களுடைய வந்து நாட்டை நாம் தாக்கவில்லை, அவருடைய சிவிலியனை தாக்கல, அவங்களுடைய ராணுவத்தை தாக்கவில்லை, நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டோம். நம்ம சைட்ல நம்ம வந்து தயாரா இருப்போம். அடுத்த எஸ்கலேஷனுக்கு நம்ம முழுமையாக வந்து ஆபரேஷன் ரெடினஸ்ல முப்படையும் இருக்கின்றது. இப்ப சாய்ஸ் வந்து அவங்க கிட்ட இதோட நிறுத்திக்கணுமா, இல்ல இதுக்கு மேல வந்து அவங்க எக்ஸ்பிளைட் பண்றாங்களா? அதாவது நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப நம்மளுடைய அந்த எல்லைப்புறங்களை பார்க்கும் பொழுது அந்த எல்லைப்புறத்துல வந்து கண்டினியூஸா வந்து ஸ்மால் ஆர்ம்ஸ் ஃபயர், அது மாதிரி பாத்தீங்கன்னா மோட்டார் ஃபயர், அது மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுடைய கன்ஸோட ஃபயர் அதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. சோ அப்படி நடக்கும் பொழுது அந்த ஃபயரோட நிறுத்திப்பாங்களா, இல்ல அவங்க ஏதாவது மிசைல் அட்டாக் பண்ணுவாங்களா, இல்ல ஏதாவது விபரீத சைட்ல இருந்து ஈடுபட்டு ஒரு அவங்களோட ஃபைட்டர் ஏர்கிராஃப்டோட கொண்டு வந்து லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி ஏதாவது அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்களா? அப்படி பண்ணாங்கன்னா தட் வில் பி ஃபார் an opportunity. we are waiting for that. நம்ம அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டிட்டரன்ஸ் இருக்கு, நம்ம கிட்ட வந்து படை இருக்கு, பலம் இருக்கு, நம்மகிட்ட வந்து பணம் இருக்கு, நம்மகிட்ட வந்து வெளிநாடுகளுடைய வெளியுறவுத்துறை இருக்கு, மக்களுடைய வெளிநாடுகளுடைய ஆதரவு இருக்கு. இந்த சமயம் வந்து பாகிஸ்தான் நெளிவான நிலையில் இருக்கின்றது. 1971 ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா இரண்டாக தான் பாகிஸ்தான் உடைந்தது. இப்ப 3-4 உடைந்து விடும் பாகிஸ்தான். அது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகையால் அவர்கள் வந்து கொடுக்கிற அது வந்து டைலாக் மட்டும்தானா, பஞ்ச் டைலாக் மட்டும்தானா, இல்ல அதை தாண்டி அவர்கள் வந்து செய்கின்றார்களா? அப்படி செஞ்சாங்கன்னா அது அவர்களே அவர்கள் தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு சூசைடல் அட்டாக்காக தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு டவுட் லெஃப்ட்னால நம்ம வந்து ஒரு போர் அப்படின்னா அதுக்கு வந்து வீரம் எவ்வளவு முக்கியமோ அது அளவுக்கு வந்து விவேகமும் வியூகமும் முக்கியம்னு சொல்லுவாங்க. நாம வந்து இந்திய அளவுல எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அளவுல அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டு மத்திய உள்துறை செயலர் பேசி, மாநிலங்களுடைய உள்துறை செயலர்கள் எல்லாம் பேசி பாதுகாப்பு ஒத்திகையே இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தான் எல்லாருமே சிவில் டிஃபென்ஸுக்கான விஷயத்த ட்ரைனிங் நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இன்னைக்கு தான் தமிழ்நாட்டிலேயே 4 மணிக்கு வந்து நமக்கு வந்து கல்பாக்கத்துல, நமக்கு துறைமுகத்துல இந்த மாதிரி ஒரு 4-5 இடங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. சென்னையில, வட மாநிலங்கள்ல சில இடங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. சோ வந்து நம்ம பாதுகாப்பு சிவிலியனுக்கான டிஃபென்ஸ் வந்து ஒத்திகைங்கிறது இன்னைக்கு தான் சொல்லிட்டு, அப்ப எல்லாருக்கும் காமன் புத்தியில என்ன தோணும், அப்ப இதுக்கப்புறம் தான் எப்பயாவது தாக்கல் நடத்துவாங்கன்னு தோணிருக்கும். அப்ப இன்னைக்கு தான் போர் பயிற்சியை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிற போறோம். நமக்குள்ள பொதுமக்கள் ராத்திரியோட ராத்திரி தாக்கல் நடத்துற வந்து அந்த வியூகம் வந்து ஒரு தெளிவா திட்டமிடப்பட்ட ஒரு டாக்டிக்ஸ் தான் நினைக்கிறீங்களா, அல்லது ராணுவத்துக்கு வந்து ஏற்கனவே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களுடைய வேலையை நீங்க பார்க்கலாம், எங்களுடைய வேலையை நாங்க பாத்துக்கிறோம், கிளீன் ஹேண்ட் ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு அப்படின்னு முதல்ல சொல்லப்பட்டது, அதனுடைய விளைவா பாக்குறீங்களா? இது ஒரு அருமையான கேள்வி. அதாவது வந்து இதை நான் எப்படி பாக்குறேன்னு, ஏன்னா நான் வந்து கணிச்சது, நான் எல்லா மீடியா கிட்டையும் நான் சொன்னது 7 நைட் வந்து 12 மணி வரைக்கும் நடக்காது. 7 நைட் வந்து 7ஆம் தேதி இரவு 12 மணிக்கு மேல் எப்பொழுது வேணாலும் இந்த ஸ்ட்ரைக் வந்து நடக்கும் அப்படின்னு நான் கணிச்சது. 8 காலை நாளை காலை வந்து நடக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா 24 மணி நேரம் முன்னாடி நடத்திட்டாங்க. இது வந்து ஹைலி எக்ஸலன்ட் பிளான் ஆஃப் டிசெப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா எல்லாரையும் வந்து திசை திருப்போகுது. இப்ப என்னதான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நாலேஜ் இருந்தாலும் இப்படிதான் நடக்கணும் ஒரு வியூகம் நம்ம வந்து வகுக்கும் பொழுது அந்த வியூகத்தையே வந்து தவறாக கொண்டு போகக்கூடிய அந்த டிசெப்ஷன் மெத்தட் தான் வந்து இன்னைக்கு நம்ம அவங்க வச்சிருக்கக்கூடிய இந்த மாக்கள். ஸோ பாகிஸ்தான் என்ன நினைச்சிருக்கோம், மாக்கள் இருந்து சிவிலியனுக்கு வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் அவன் அட்டாக் நம்ம மேல நடப்பான். ஏன்னா அதுக்கப்புறம் வர ரிட்டாலியேஷனுக்கு தான் அவங்களை தயார் பண்றாங்க. மக்களை இப்பதான் தயார் பண்றப்ப இன்னைக்கு வந்து வாய்ப்பு கிடையாது அப்படின்னா அவன் வந்து ரெஸ்ட் அஷ்யூர்டுன்னு சொல்லிட்டு அவன் கொரட்டை விட்டு தூங்குறப்பதான் நம்ம வந்து அடிச்சிருக்கோம் அந்த இடத்துல. அது வந்து நிச்சயமாக இது கிடையாது. அவங்க அலர்ட்டா இருந்திருப்பாங்க பாகிஸ்தான் ராணுவம், ஆனா எதிர்பார்ப்புங்கிறது வந்து அந்த அளவுக்கு இருந்திருக்காது. ஹை அலர்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு நைட்டு நிச்சயமா வந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் இன்புட்டோ அல்லது வந்து அவங்களுடைய வந்து கணிப்போ வந்து இன்று அதிகாலையில் இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. உலகத்துல யாருக்குமே கிடையாது. இன்னைக்கு யாருமே ப்ரெடிக்ட் பண்ணல இந்த விஷயத்த. ரொம்ப க்ளோஸா ப்ரெடிக்ட் பண்ணது நான் 8th அதிகாலை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு மேல வந்து பண்ண முடியல. சோ இது வந்து ஹைலி டிசெப்ஷன், எக்ஸலண்டான பிளான், எக்ஸலண்டான வந்து டைவர்ஷன் பண்ணி ரொம்ப அழகா வந்து இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து ராணுவ ரகசியம் சொல்றது. ராணுவ ரகசியம் வந்து லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எங்கேயுமே போகாது, டாப் சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த விஷயத்த. முப்படையும் சேர்ந்து ஜாயிண்ட் ஆபரேஷன் வந்து ரொம்ப எக்ஸலண்டா பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு நிச்சயமா உலகத்துல இருக்கிற மத்த ராணுவம் வந்து இதை ஒரு கேஸ் ஸ்டடியா எடுப்பாங்க. எப்படி வந்து இந்தியா வந்து இதை செஞ்சது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வந்து ஒரு பெருமை கொள்ளக்கூடிய, ஒவ்வொரு இந்தியனும் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா நான் வந்து பாக்குறேன். நம்ம இன்னைக்கு நடந்த தாக்குதல்கள்ல வந்து இன்னொரு பக்கம் வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. நம்ம வந்து ஒரு ப்ரிசைஸ்ட் அட்டாக் பண்ணிருக்கோம் 9 இடங்கள்ல. ஆனா கடந்த ஒரு 10-11 நாட்களாவே வந்து எல்லை தாண்டி எல்லை மீறி நம்முடைய சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் நம்ம வந்து துப்பாக்கி சூடு நடத்திட்டு இருக்க நம்ம ஒரு பக்கம் பாக்குறோம். அது ஒரு 10-11 நாளாவே நடந்துட்டு இருக்கு. நம்மளும் ரிட்டாலியேஷன் கொடுத்துட்டே இருக்கோம். இன்னைக்கு அவர்கள் வந்து அத்துமீறி தாக்குதல் நடத்துறதுல
நடந்ததுல நம்முடைய இந்திய அப்பாவி பொதுமக்கள் வந்து ஒரு 3 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இன்னைக்கு காலையில. ஸோ இன்னும் பாகிஸ்தானுடைய கேஷுவாலிட்டி நமக்கு இன்னும் தெரியல. மாறாக இந்த பக்கம் நம்முடைய அப்பாவி மக்கள் ஒரு 3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. நம்ம வந்து ஒரு 26 பேர் கொல்லப்பட்டதுக்காக நம்ம வந்து இங்க கிளம்பி இருக்கிறோம். இப்ப இந்த பக்கம் ஒரு 3 பேர் கொல்லப்படுறாங்க. அது அப்பாவி சிவிலியன் மக்கள். இதற்கான ரிட்டாலியேஷன் எப்படி இருக்கும் நமக்கு வந்து அதை பத்தின தகவல் ஏதாவது தெரியுமா? நம்ம வந்து இப்ப கல்வான் பள்ளத்தாக்குல நமக்கும் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பஞ்சாயத்து நடந்த போது அதுல இந்திய வீரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 22 பேர் வந்து இன்னுயிர் இழந்தாங்க, தியாகம் பண்ணாங்க நமக்கு தெரிய வந்தது. ஆனா சைனா தரப்புல என்ன நடந்துச்சுன்னு தெரிய வரவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து அப்படி சம்பவமே நடக்காத மாதிரி காட்டிட்டாங்க. ஏன்னா அந்த நாட்டுல வந்து பத்திரிகைகளும் கிடையாது, ஊடக சுதந்திரம் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுன்னு பாக்குறோம் நம்ம. பட் இங்க ஊடக சுதந்திரம் எவ்வளவு ஓவரா இருக்குங்கிறத நீங்க நிறைய அனுபவிச்சிருக்கீங்க. சோ வந்து இப்ப நம்ம ஊர் சைட்ல இப்ப ஒரு 3 பலி நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, அப்பாவி மக்கள் பலியாயிருக்காங்க தெரிஞ்சிருக்குது. இதற்கான கவுண்டர் வந்து அந்த பக்கத்துல என்னவா இருக்கும், எப்பவா இருக்கும், நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இரண்டு விதமா அது வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது கிராஸ் பார்டர் ஃபயரிங், அந்த பார்டர்ல வந்து 2 பக்கமும் ஏற்படக்கூடிய அந்த ஃபயரிங், கிராஸ் பார்டர் ஃபயரிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபயரிங்னால பொதுமக்கள், அந்த எல்லை புறத்தில் இருக்கின்ற அந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு வந்து பாதிப்பு வரும். அது வந்து நார்மல் டைத்திலேயே வந்து எப்படி இப்ப இந்த தீவிரவாதிகள் ஊடுருவும் பொழுது அவங்க சப்போர்ட் ஃபயர்னு பாகிஸ்தான் கொடுக்கும் அவங்க ஊடுருவதற்காக. அதனுடைய அந்த எல்எம்ஜியோட ஃபயர், ஸ்மால் ஆர்ம்ஸோடைய ஃபயர் ரேஞ்சுக்குள்ள அந்த கிராமம் இருந்தால் அங்க வந்து பாதிப்பு ஏற்படும் நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஆனால் இப்ப நடக்கிறது என்னன்னா, அவங்க யூஸ் பண்றது வந்து ஸ்மால் ஆர்ம் எல்எம்ஜி தாண்டி மோட்டார் அண்ட் வந்து அவங்க வந்து அவங்களோட ஆர்ட்லரி ஃபயரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஆர்ட்லரி ஃபயர் கொண்டு வரும்போது பங்கர்ஸ் வந்து கம்யூனிட்டி பங்கர்ஸோ இல்ல செப்பரேட் பங்கர்ஸோ அந்த பங்கர்ஸ்குள்ள இருந்தாங்கன்னா ஓரளவு உங்களுக்கு சேஃப்டி. ஆனா முழுமையான சேஃப்டி வந்து ஆர்ட்லரி ஃபயர்ல கிடைக்காது, மோட்டார் ஃபயர்ல நிச்சயமா கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பொதுமக்களுடைய அந்த சேதம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஏற்படும். ஒரு விஷயம் நான் இங்க கிளாரிஃபை பண்றேன். போர் என்று வரும்பொழுது அது நம்ம வந்து வெற்றி பெற்றாலும் தோல்வி பெற்றாலும் அதுக்கு வந்து அதனுடைய தாக்கம் என்பது 2 நாடுகளுக்கும் இருக்கும், அதனுடைய இழப்பு என்பது 2 நாடுகளுக்குமே இருக்கும். இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல விருப்பப்படுறேன். நம்மளுடைய நான் எப்போதுமே நினைக்கக்கூடியது, நமக்கு சுதந்திரத்திற்காக எவ்வளவு லட்சம் தியாகிகள் தன்னுடைய இன்னுயிரை விட்டார்கள். 2ஆம் உலக போர்களை வந்து பிரிட்டிஷ் இந்திய ராணுவம் வந்து பிரிட்டிஷார் சொன்னார், இளைஞர்களை நீங்க என்னுடைய வாருக்கு வாங்க, உங்களுக்கு நாங்க சுதந்திரம் தருவோம். 25 லட்சம் வாலண்டியர்ஸ் இளைஞர்கள் இந்தியால இருந்து போய் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அவருடைய தியாகங்கள் 68,000 பேர் வந்து ராணுவத்துல வந்து உயிரிழந்தார்கள் வேர்ல்டு வார் 2ல வந்து. ஸோ அப்படி வந்து பல பேர் தன்னுடைய ஆடிபிள் சார்? யாரா சார்? திரு தியாகராஜன், லெப்டினன்ட் கர்னல். நடக்குதோ அந்த ஃபயருக்கு மேல திருப்பி வந்து ரிட்டாலியேஷன் வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க. அது அவங்க சைட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அது வந்து இழப்பை வந்து ஏற்படுத்தக்கூடும். நம்ம வந்து இந்த நிலையில வந்து ரொம்ப ஆச்சரியமான 2 டெவலப்மெண்ட் பாக்குறோம். ஒன்று, நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் மக்களவையில திரு ராகுல் காந்தி அவர்கள் ராணுவத்தை பாராட்டியிருக்காரு. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் அவர் ஃபோர்சஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு, ஜெய் ஹிந்த் போட்டிருக்காரு. அண்ட் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவும் நமக்கு வந்து ஒரு பாலிசி இருக்கு, நம்ம அதுபடி கரெக்டா செயல்படுறோம், நம்ம வந்து அதை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரையும் இந்த ஒருங்கிணைந்த பாதையில கொண்டு வரணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ராமர் கோயில் விஷயத்திலுமே கூட பாத்தீங்கன்னா அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்த போது அது சனிக்கிழமையில ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அப்ப நீதியரசர்கள் ஒருமித்த அளவுல ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே அதை வரவேற்றாங்க. அப்ப இந்த மத்திய அரசுடைய இந்த டிப்ளமேட்டிக் சேனல், நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல தாக்குதலுக்கு முன்னாடி ஒரு பிரீஃபிங், அதற்கப்புறம் ஸ்ட்ரைக்கு, அதுக்கப்புறம் ஒரு டீப் பிரீஃபிங், அது வந்து இந்தியா, அது இன்டர்நேஷனல் லெவல்ல. அப்புறம் இந்திய அளவுல நம்ம இப்ப பாக்குறோம், எதிர்கட்சிகளோட நம்ம பொறுப்போட இணைஞ்சு அவங்களும் வந்து நம்ம வந்து இதுல ஒரு நொட்ட நொல்ல சொல்லாம வந்து அவங்களும் வந்து ஆதரவா கொடுக்குறது. இந்த கவர்மெண்டோடைய இந்த டிப்ளமேட்டிக் சேனல், அதை பத்தி கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியுமா? கவர்மெண்டோடைய டிப்ளமேட்டிக், அதாவது போர் வரும்போது காரணிகள் வந்து இருக்கு. அந்த காரணிகளை மீட் பண்ணாதான் ஒரு நாடு போருக்கு செல்ல முடியும். அது முக்கியமா பார்க்கும் பொழுது அந்த ராணுவத்தினுடைய வலிமை ஒண்ணு, 2வது காரணி பொருளாதாரம், 3வது அதனுடைய தலைமை, 4வது வந்து டிப்ளமசி, வெளியுறவு. ஸோ இந்த 4ம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அந்த நாடு போரில் இறங்க முடியும், அதை வந்து தாக்கு பிடிக்க முடியும். அவங்க ஜெயிக்கிறாங்களா இல்ல அவங்க தோக்குறாங்களாங்கிறது வேற.
பட் வந்து போருக்கான ஆயத்தங்களையும் ஒரு அஃபென்சிவ் ரோலுக்கும் அவங்களால போக முடியும். சோ அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய வந்து முக்கியமாக வந்து கருதப்படுகின்ற அந்த வெளியுறவுத்துறை அந்த டிப்ளமசிக்கு கொண்டு போகக்கூடிய ராஜதந்திரம் அது வந்து மிக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேவ்ல இருக்கு. அது உலகம் முழுவதும் பெரிய ஸ்ட்ராங்கான வேவ்ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த தாக்குதல் நடந்து முடிஞ்சு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வரைக்கும் எனக்கு அப்டேஷன் இருக்கு. அதுல வந்து ஒரு பெரிய ஒரு நியூட்ரலான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இது யுஎஸ் வந்து கொடுத்திருக்கு. நீங்க வந்து அமைதியான பேச்சுவார்த்தைக்கு நீங்க போங்க அப்படின்னு மட்டும் தான் கொடுத்திருக்கு. கண்டனத்தை தெரிவிக்கவில்லை. யூகே வந்து எதுவும் சொல்லல. அதே மாதிரி நம்ம பார்த்தா ரஷ்யாவும் இன்னும் மானிட்டரிங்ல தான் இருந்தாங்க ஆஃப் அன் அவர் முன்னாடி வரைக்கும். இதுக்கு என்ன கொடுக்குறான்னு தெரியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஒரே ஒண்ணு துருக்கி மட்டும் தான் வந்து கொடுத்திருக்கு. துருக்கி கொடுக்கறதும் ஒண்ணுதான், அது கொடுக்காத இருக்கிறதும் ஒண்ணுதான். சைனாவை பார்க்கும்போது சைனா வந்து செக்யூரிட்டி கவுன்சில்லயே அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டாண்டை வந்து காமிச்சிட்டாங்க. பாகிஸ்தானுக்கு ஈடாக அவர்கள் வந்து போல. ஏன்னா சிபேக்ல வந்து ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னா சீனாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏன்னா வார் அப்படின்னு போறப்ப அவங்களுடைய சிபேக் வந்து அடிபடும். ஆல்ரெடி வந்து அது வந்து பலுச்சிஸ்தானுடைய அந்த இதுல இருக்கு, டிஸ்டர்பன்ஸ்ல இருக்கு. அவங்களால வந்து அதை வந்து எதுக்காக வந்து அவர்கள் செலவிட்டார்களோ அதனுடைய வந்து பலனை அவர்கள் அடைய முடியவில்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பலனை அடைய முடியவில்லை. அது மாதிரி இருக்கும் கண்டிஷன் வந்து பாகிஸ்தானுக்கு போய் உதவ போய் அவங்க வந்து தன்னுடைய பொருளாதாரத்தை கீழே எடுத்துக்கிறதுக்கோ இல்ல இந்தியாவுடைய ஒரு எனிமி ஸ்டேட்டை வந்து கொண்டு வரதுக்கோ அவருக்கு நிச்சயமாக விருப்பப்பட மாட்டார்கள். ஆகையால் அவர்களுக்கு எந்த விதமான பாகிஸ்தானும் வந்து ஒடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய வந்து டிப்ளமசி பாக்குறப்ப இந்தியாவை எதிர்த்து ஒரு அறிக்கை விட்டவர்கள் 2 பேர் தான். ஒண்ணு பாகிஸ்தான், நான் வந்து எது வேணாலும் நான் வந்து பார்த்துப்போம், எங்களுடைய ஆல்வேதர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இதே இதுதான் வந்து 1965 1971 அவர்கள் சொன்னார்கள். ஆனா டைரக்டா வந்து ஒரு தோளோடு தோல் கொடுத்து ஒரு நண்பராக எப்படி வந்து ரஷ்யா நம்மோடு நின்னதோ அது மாதிரி எங்கேயுமே அவங்க வந்து பாகிஸ்தானோட நின்னது கிடையாது. சோ அவர்கள் வந்து அவர்களுக்கு என்ன ப்ராஃபிட்ங்கிறதா அந்த சமயத்துல பார்ப்பாங்க தவிர இவங்க பாகிஸ்தானுக்குன்னு சொல்லிட்டு சீனா வருவதற்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. நம்ம டிப்ளமசியில மிகப்பெரிய வின், எப்படி ராணுவம் மிகப்பெரிய வலிமை அடைந்திருக்கின்றதோ ஒரு பெரிய ஒரு அட்டாக் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி டிப்ளமசியில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து கொண்டு வந்திருக்கு. மிகப்பெரிய வேவ் வந்து உலகம் முழுக்க வந்து கொண்டு வந்திருக்கு. எல்லா நாடுகளும் இந்த தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம், அப்ப தீவிரவாதத்தை நம்ம அழிக்கும் போது மற்ற நாடுகள் எதிர்த்து பேசாது. அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா தான் இருக்கும் இந்த தீவிரவாதம் அழிகின்றது அப்படின்னு. ஏன்னா லஷ்கர் தொய்பாக இருக்கட்டும் வந்து ஜெய்ஷே முகமதாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து உலகம் முழுக்க வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க அவங்களுடைய தீவிரவாத செயல்கள் வந்து ஊடுருவிக்கின்றது. ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு மேல்நிலையில் தான் டிப்ளமசியில இருக்கோம்னு என்னுடைய கருத்தாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பாக்குறோம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியில ஹமாஸ் பயங்கரவாதிகளுடைய நடமாட்டம் இருக்குது. அந்த தலைவர்கள் வந்துட்டு போனாங்க, விசிட் பண்ணாங்க. முதல் முறையாக அவர்கள் வந்து கை உருக்குறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இஸ்ரேல்லயே அவங்க வந்து எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிற நம்ம தனியா தாண்டி இங்க இருக்கிறவங்களே வந்து ஒரு ஒரு குரங்குக்கு தேல் கூட்டின மாதிரி கல் குடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில ஹமாஸோடைய ஒத்துழைப்பும் இருக்குதா? அது அதிகாரப்பூர்வ தகவல் தானா? அது இருந்தா அது எவ்வளவு பெரிய சிக்னிபிகண்டான ஒரு விஷயம். அந்த ரிட்டாலியேஷன்ல அவங்களுடைய அப்ரோச்ல வந்து நம்ம பாக்குறோம். பாகிஸ்தானும் சரி அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளும் சரி ஒரு கன்வென்ஷனல் வாருக்கு ரெடியான மாதிரியே தெரியல. அந்த ராணுவமே கூட ஒரு பெரிய ஒரு லஷ்கர் தொய்பா மாதிரியோ ஹிஜ்புல் முஜாஹிதீன் மாதிரியோ தான் தெரியுது. அதாவது வந்து வர ஒரு 4 அட்டாக் பண்ண தான் நம்ம வந்து ஹமாஸ் இருக்கிறத பாக்குறோம். ஹமாஸ் வந்து ஒரு கன்வென்ஷனல் வார மேற்கொள்றதுக்கு இல்லாம ஒரு 100 பேரை போய் பிணை கைதிகளா பிடிச்சிட்டு வந்து பண்ற மாதிரி இந்த மாதிரி விஷயம். ஸோ இந்த பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய ஹமாஸ் வந்து ஜம்மு காஷ்மீர்ல பகுதியில நடமாட்டம் அண்ட் பிஓக்கள் நடமாட்டம் அவர்களுடைய துணை அப்படிங்கிறது ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தானா? அது எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு லெப்டினன்ட்? அதாவது வந்து இந்த பஹல்காம் இன்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு 4 to 5 நாட்கள், இப்ப என்ன 4 நாட்கள் முன்பு வந்து ஒரு கூட்டம் வந்து நடக்குது. ஒரு பெரிய வரவேற்பு வந்து பாகிஸ்தான்ல கொடுக்கப்படுகின்றது. எல்லா தீவிரவாத அமைப்புகளும் வருகின்றது. அதுல ஹமாஸ் வந்து வருகின்றது. அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்களாக அவரை வந்து அழைக்கிறாங்க. குதிரை மீது வந்து ஏறி அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்துவாங்க, அவங்களை அழைப்பாங்க, எஸ்கார்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. அது மாதிரி அவர் கொண்டு வந்து அவருடைய கூட்டம் நடந்தது. அந்த கூட்டம் அந்த கூட்டம் அது மாதிரி வந்து இப்ப பாகிஸ்தானுடைய தளபதியினுடைய இந்துக்கு எதிரான கருத்து, காஷ்மீருக்கு எதிரான கருத்து, அந்த அவருடைய வந்து அந்த கருத்துக்கு தொடர்ந்து அதுக்கப்புறம் தான் இந்த பஹல்காம் வந்து நடந்தது இந்த விஷயம். அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு பாட்டு. இப்ப நான் உங்களுடைய ஆன்சர் போறேன், இந்த ஹமாஸினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஹமாஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து அவர்கள் வந்து இந்தியாவுக்குள் வந்து தாக்குவதற்கான அவர்களிடம் வந்து பலமோ இல்ல அவர்களிடம் வந்து ஆயுதமோ அதுக்கான ஒரு துணிவோ அவர்களிடம் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணாங்க, அதுல எல்லா இயக்கங்களையும் கூப்பிட்டாங்க, ஹமாஸ் அதுல போச்சு.
அவ்வளவுதான் இந்த விஷயம். இப்பொழுது இருக்கின்ற நிலையில் இப்ப நம்ம பார்த்தோன்னா ஜெய்ஷர் முகமதோ இல்ல நம்ம பார்த்தோன்னா ஹிஸ்புல் முஜாஹிதீனோ இல்ல லஷ்கர் இ தொய்பாவோ அவர்கள் வந்து ஆபரேஷன்லயே இல்ல. இப்ப எப்படி வந்து நம்ம 2019 அடிச்சோமோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் அவங்களுடைய பேச்சே கிடையாது. எங்க இருக்காங்க என்னன்னு தெரியாம இருந்தது. இன்னொரு 5-6 வருஷம் அவங்க எழுந்துக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து அடி கொடுத்துருக்கோம். அதையும் தாண்டி நம்மளுடைய பிளான் வந்து ஃபர்தர் இருக்கும். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல 60 லான்ச் பேட் இருக்கு. அந்த லான்ச் பேடை எப்ப வேணாலும் நம்ம வந்து அட்டாக் பண்ணலாம், எப்ப வேணாலும் சர்ஜிக்கல் அட்டாக் பண்ணலாம், எப்ப வேணாலும் அவங்க மேல நம்மள்ட்ட இருக்க ஆர்டிஃபயரே பண்ணி ஓபன் பண்ணி அவங்களை வந்து அடிக்கலாம். ஏன்னா ஆர்டிஃபயர் ரேஞ்சுக்குள்ளதான் 30-35 கிலோமீட்டருக்குள்ளதான் அவங்க இருக்காங்க, அவங்களோட பேஸ் இருக்கு. சோ அதுல ஆல்ரெடி அந்த டார்கெட் எல்லாம் வந்து ரெஜிஸ்டர்ட் டார்கெட்டா இருக்கும். ஆல்ரெடி அவங்க அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதெல்லாம் இதுல கணக்குலயே வராது இந்த விஷயத்துல. சோ அப்படி இருக்கும்போது அந்த முதுகெலும்பியே உடைச்சு அதை வந்து எடுத்த பிறகு அவர்களால் வந்து ஃபர்தர் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னா என்னுடைய கருத்துப்படி செய்வதற்கான வாய்ப்பு கிடையாது. ஓகே, ரொம்ப நன்றி லெப்டினன்ட் கர்னல். உங்களுடைய இணைப்புல வந்து இவ்வளவு நிறைய விரிவான அந்த தெளிவான நிறைய குழப்பங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய உங்களுடைய விரிவான விளக்கத்தை கொடுத்தீங்க. தேங்க்யூ வெரி மச். ஜெய்ஹிந்த் லெப்டினன்ட் கர்னல். நன்றி. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாதரம். திரு கர்னல் தியாகராஜன் அவர்கள் ரொம்ப தெளிவா ரொம்ப நிதானமா நிறைய உள் தகவல்களை நம்மகிட்ட வந்து பகிர்ந்துகிட்டாருங்கிறத பாக்குறோம். இது வந்து எப்படி அந்த தாக்குதல் நடந்தது, எப்படி நடத்தப்பட்டது, எப்படி அடுத்த கட்டமாக என்ன நடக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற உட்பட பல்வேறு விஷயங்களை வந்து ரொம்ப விரிவா விளக்கினார். காலையில 10 மணிக்கு நம்ம இந்திய ராணுவம் ஒரு தெளிவான ஒரு பிரஸ் மீட் கொடுக்க இருக்கிறது. அதுல என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க இருக்கிறது. 9 இடங்கள்ல நடத்தப்பட்ட தாக்குதலை வந்து அவங்க வந்து விளக்கி சொல்ல போறாங்க. அதுல வந்து பஹவல்பூர் அப்படிங்கிற இடத்துல மசூத் அசார் அண்ட் ஹபீஸ் சயீத் அவர்கள் போன்ற அந்த பயங்கரவாத தலைவர்கள் அவர்கள் முன்னிற்கக்கூடிய இடங்கள், அவர்களுடைய வளர்ப்பு பிள்ளைகள் மூளைச்சலவை செய்திருக்கக்கூடிய பயங்கரவாதிகளாக உருவாக்கக்கூடிய அவர்களுடைய தலைமை, இது மாதிரி ஒவ்வொரு பயங்கரவாத அமைப்புடைய தலைமையகமாக பார்த்து அதுல வந்து கிட்டத்தட்ட 9 இடங்கள்ல பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்கு உள்ள 4 இடங்களும், பாகிஸ்தானுக்கு உள்ளேயே 5 இடங்கள். வரலாற்றுல முதல் முறையாக 1971 பிறகு முதல் முறையாக கார்கில் போர் கூட இந்திய பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமித்திருந்தது. அந்த இராணுவத்தை வெளியேற்றும் முயற்சி நடந்தது. அதனால நாம் அப்ப கூட வாஜ்பாய் அவர்கள் பீரியட்ல அப்ப கூட நம்ம வந்து பாகிஸ்தான் எல்லைக்குள்ள போல, இந்தியாவுக்குள்ளேதான் அந்த பிரச்சனை நடந்தது. இந்தியாவுக்குள்ளேயே தாக்குதல் நடத்தி நாம் அவர்களை துரத்தினோம். ஆனால் 1971 நம்ம பார்க்கும்போது பங்களாதேஷ் போர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதிய நாடையே நம்ம உருவாக்கி கொடுத்தோம். அப்ப நம்ம பாகிஸ்தானுடைய மண்ணிலே சண்டை போட வேண்டிய தேவை ஏற்பட்டது. அதே போல இப்போ 1971 பிறகு நம்முடைய முப்படைகளும் இணைந்து இந்தியாவுடைய பலத்தை ஒரு சும்மா ஒரு லைட்டா ஒரு காட்டுறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அது மாதிரி லைட்டா வந்து ஒரு காட்டிட்டு வந்திருக்கிறாங்க. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அல்ல, போர் அல்ல, ரெண்டுக்கும் நடுவுல அந்த மாதிரி வந்து ஒரு 80-20 சிக்கிரி கலந்த மாதிரி வந்து லைட்டா அப்படி வந்து ஒரு போட்டு ஒன்று காட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இதுக்கு முன்னாடி 1 இடங்களையும் 2 இடங்களையும் நடந்தது. இது வந்து 9 இடங்கள் நடந்திருக்குன்னு பாக்குறோம். அந்த 9 அட்டாக்கையுமே ப்ரிசைஸ் அட்டாக்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாமே குறிப்பாக ஒரே ஒரு பகுதியில வந்து ரொம்ப தெளிவா நிறுத்தி வச்சு அடிக்கப்பட்டதுங்கிறத சொல்றாங்க. அந்த 9 இடங்களுமே பயங்கரவாத பயிற்சி முகாம்களாக இருந்தது அப்படிங்கிறதும், அந்த 9 இடங்களில் பயங்கரவாத பயிற்சி தலைவர்கள் இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எவ்வளவு சேதம், எவ்வளவு உயிர் பலி, அந்த பகுதியில எவ்வளவு தூரம் உயிர் பலி ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல அதிகபட்சமாக இன்னும் ஒரு 1.25 மணி நேரத்துல நமக்கு வந்து அதிகாரப்பூர்வ தகவல். ஏன்னா ஸ்டாக் செக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு வந்து இப்ப என்னென்னப்பா ஆச்சு, என்னென்னப்பா போச்சு அப்படின்னு நம்ம வந்து நம்ம நடத்தின தாக்குதல் வந்து இன்னுமே கூட இந்தியாவுல இருந்து வெளியேறாம, இந்திய எல்லை பகுதியை தாண்டாம விமானப்படையும் நம்முடைய தரைப்படை 3மே நம்முடைய எல்லையில இருந்துகிட்டே நடத்தின தாக்குதல் தான். அங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்லயும் பாகிஸ்தான்லயும் ஆம்புலன்ஸ்கள் பறக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அங்க வந்து நிறைய சேதம் இருக்கிற பார்க்க முடியுது. ஆனால் அது சிவிலியன்களுக்கான சேதம் அல்ல. இவர்கள் வந்து 2 குழந்தை இறந்து போச்சு, 2 இளைஞர்கள் இறந்து போனாங்கன்னு சொல்லி சொன்னா கூட, ஒருவேளை சொன்னாருன்னா கூட, பாகிஸ்தான் சொன்னா கூட, அது பயங்கரவாதத்துக்காக பயன்படுத்துவதற்காக அவர்கள் வைத்திருந்த மூளைச்சலவை செய்வதற்காக வைத்திருந்த இளைஞர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அப்பாவி இளைஞர்கள், வீட்டில் படுத்துக் கொண்டிருந்த இளைஞர்கள் கிடையாது. நம்ம வந்து ஏன்னா இது ரொம்ப தெளிவா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம், முசாஃபராபாத்ல பண்ணியிருக்கோம், பஹவால்பூர்ல பண்ணியிருக்கோம், கொட்னில பண்ணிருக்கிறோம். தெளிவா ஒவ்வொரு இடமா 9 இடங்கள் எங்கெங்கிறத பார்த்து நம்ம வந்து பண்ணிருக்கிறோம். JEM உடைய ஜெய்ஷ் இ முகமதுடைய தலைமை இடத்துல வந்து தாக்குதல் நடந்திருக்கு. அப்படி ஒவ்வொரு பயங்கரவாத அமைப்பும் எங்க இருந்து இயங்குதுன்னு தெரிஞ்சு உளவுத்துறையில நம்ம முழுமையா அதை வந்து ஆராய்ஞ்சு அதை வந்து உறுதிப்படுத்தி எந்தவித தப்பும் இல்லாம இந்த தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக நடந்திருக்கு. அங்க வந்து கடுமையான சேதம் ஏற்பட்டு பாக்குறோம். அந்த சேதம்
பொதுமக்களுக்கோ அப்பாவி மக்களுக்கோ ராணுவ வீரர்களுக்கோ கிடையாது. அது பயங்கரவாத முகாம்கள்ல இருந்தவங்களுக்கு மட்டும்தான். அந்த பயங்கரவாத முகாம்கள்ல யாராவது குழந்தைகள் இருந்தாங்க, ஏன்னா அவங்கதான் நம்ம பாக்குறோமே, குழந்தை தொழிலாளர்கள் மாதிரி சின்ன வயசுலயே அவங்க பயங்கரவாதிகளை உருவாக்கிக்கிறத நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம அதற்கு இந்தியா ஒரு கட்டத்திலேயே பொறுப்பேற்க முடியாது. ரொம்ப தெளிவான திடமான ஒரு ஸ்ட்ரைக் நடந்திருக்கு, ப்ரிசைஸ்டு ஸ்ட்ரைக் ஒன்று நடந்திருக்கு நம்ம பாக்குறோம். 9 இடங்கள்ல தாக்குதல் நடந்திருக்கு. மிகச்சரியாக 1 மணி 44 நிமிடங்களுக்கு நேற்று நள்ளிரவு அல்லது இன்று விடிகாலை பொழுது விடிவதற்கு முன்னால் 1 மணி 44 நிமிடங்கள்ல இந்த தாக்குதல் நடந்திருக்குங்கிற நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த தாக்குதல்ல 9 இடங்கள் நடந்திருக்கு. அதுல 4 இடங்கள் பாகிஸ்தானுக்கு உள்ளேயே, 5 இடங்கள் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்குள்ளேயே இந்த தாக்குதல் நடந்திருக்கு. அப்படி ஒட்டுமொத்தமா 9 இடங்கள்ல குறைஞ்சபட்சம் 100க்கு மேல மரண எண்ணிக்கை இருக்குங்கிறது சொல்லப்படுது. ஒரே ஒரு இடத்துல மட்டுமே 55ல இருந்து 60 வரைக்குமான மரண எண்ணிக்கை இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அங்குள்ள மக்கள் ஒரு பீதியில இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம், ஆம்புலன்ஸ்கள் வரையக்கூடியதை பார்க்கிறோம். அடுத்தடுத்து அவங்க என்ன செய்யறது அப்படிங்கிறத அவர்களுடைய கவலையை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம முழுக்க முழுக்க செல்ஃப் ரெஸ்ட்ரைன்டு ஒரு ஆர்மியாக நம்ம இருக்கிறோங்கிற பார்க்கிறோம். அதுல லஷ்கர் இ தொய்பா அண்ட் ஜெய்ஷ் இ முகமது இந்த 2 பயங்கரவாத அமைப்புகளுடைய தலைமை பீடங்கள் குறிவைக்கப்பட்டன அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு. ஆபரேஷன் சிந்தூர்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு காரணம் இருக்குது, உணர்ச்சிகரமான காரணம் இருக்கிறது. ஒரு அற்புதமான காரணம் சிந்து நதி. அதுதான் இந்தியாவில் பாகிஸ்தானுக்கு போய் அவர்களுக்கு நீர் வளத்தையே கொடுக்கக்கூடியது. அந்த சிந்து நதி அடையாளப்படுத்தக்கூடியது. அவர்களுக்கு சிந்து நதியில இருந்து இனிமே பங்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறோம். அது ஒரு முக்கியமான சிக்னிபிகன்ஸ். 2வது, வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய திருமணமான பெண்கள் இந்த சிந்துரை நெற்றி வகுடு பகுதியில இந்த இடத்துல சிந்தூர் திருமணமான பெண்கள் வைப்பாங்க. கணவனை இழந்த பெண்களுக்கு அந்த மாதிரியான சிந்தூர் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம போகிறது. அப்ப இந்தியாவில சேர்ந்த 25 அப்பாவி பெண்களுக்கும் நேபாள சேர்ந்த ஒரு அப்பாவி பெண்ணுக்கும் இந்த மாதிரியான சிந்தூர் போடக்கூடிய வாய்ப்பை பறித்து சென்ற இந்த பயங்கரவாத கோழைகளுடைய தாக்குதலுக்கு ஒரு பதிலடி தாக்குதலுக்கு அதே பேர்லயே ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேர்லயே வைக்கணும் அப்படிங்கிறது இந்தியாவுடைய எண்ணமாக இருந்தது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதை நேரடியாக தன்னுடைய கட்டுப்பாட்டுல இந்த தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறார். அது வழிநடத்தி இருக்கிறார். அவர் வார் ரூம்ல இருந்து முழுமையாக அதை கவனிச்சு அவர்கள் வழிநடத்தி நள்ளிரவு முழுக்க 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 கவனிச்சு இப்போ வரைக்குமே பேசிட்டு இருக்கிறாருங்கிற பாக்குறோம். அவங்களுடைய ராணுவ தளபதிகளோட, அதே போல முப்படை தளபதிகளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசினார் அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி உலக நாடுகளோடு தாக்குதலுக்கு முன்னாலும் இந்திய வெளியுறவுத்துறை பேசியிருக்கிறது. தாக்குதலுக்கு பிறகும் இந்திய வெளியுறவுத்துறை பேசியிருக்கிறது. தாக்குதலை நடத்திவிட்டு இந்த விஷயத்தை செய்திருக்கிறது. அப்ப உலக நாடுகள்ல அமெரிக்கா நமக்கு இதை புரிந்து கொள்கிறோம் சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க. நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற வார்த்தையை மட்டுமே சொல்லாம அவங்க இதை தொடர்வதற்கான ஏற்பாடு சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் முடிச்சிருங்கப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. ஐ திங்க் திஸ் வில் எண்ட் அப் குவிக்லி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். ஸோ காலகாலத்துல செய்ய வேண்டிய செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த வேலையை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கெல்லாம் சொல்லியாச்சா, அந்த அதுக்கெல்லாம் சொல்லியாச்சான்னு பிரகாஷ் ராஜ் ஒரு படத்துல கேட்பார்ல, அந்த மாதிரியான ஒரு முயற்சி தான் பாகிஸ்தானை பொறுத்த அளவுக்கு நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள், எல்லா எதிர்கட்சி தலைவர்களுமே, நம்ம ஓவைசி அவர்கள் பாகிஸ்தான் ஒரு தோற்று போன நாடு அப்படின்னு சொன்னார். இந்தியாவை ஒரு நாளும் நிம்மதியாக இருக்க விடாது அப்படின்னு உணர்ச்சிகரமா சொன்னார். ஏன்னா அவர் தோற்று போயிட்டோம் அப்படிங்கிற ஆதங்கத்திலேயே இந்தியாவுடைய நிம்மதியை குலைக்கணுங்கிறது மட்டும்தான் அவருடைய எண்ணமா இருக்குங்கிற சொன்னாரு. இன்னைக்கு இந்த தாக்குதலுக்கு பிறகு நம்முடைய மக்களவை எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஐ எம் ப்ரௌட் அபவுட் அவர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்முடைய ராணுவ படைகளை கருதி எண்ணி நான் பெருமைப்படுகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதே போல நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவரும் கூட இதே மாதிரியான ஒரு வாழ்த்து செய்தியை தான் கொடுத்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமான விஷயமா வேணும்னு சொல்லியிருக்காரு. அதே போல நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் ஜீரோ டாலரன்ஸ் அப்படிங்கிறத மையப்படுத்திருக்காரு. சர்வதேச நாடுகள் பயங்கரவாதத்துக்கு எதிரான சகிப்புத்தன்மையற்ற போக்குல இருக்கு அப்படின்னு வந்தாலோ, ஒரு தாக்குதல்னு வந்தாலோ, ஒரு 4 பேர் தாக்கப்பட்டாங்கன்னு வந்தாலோ, அதுல ஒரு 2 பேர் இறந்தாங்கன்னு வந்தாலோ, நமக்கு தகவல் வந்தோடனே டபக்குன்னு எங்கேருந்தோ திடீர்னு 4 பேர் மனிதாபிமான புலிகள்லாம் ஓடி வந்துருவாங்க. ஐயோ மனிதாபிமான போச்சே, ஐயோ சிந்து நதியை நிறுத்துறேன்னு சொல்லிட்டாங்களே, ஐயே அங்க கோழி குருவி புறா மானு மயில் எல்லாம் தண்ணி குடிக்குமே, அப்பாவி மக்களுக்கு விவசாய மக்களுக்கு எல்லாம் போயிருமேன்னு சொல்லுவாங்க. நம்ம மனிதாபிமானம் மனிதர்கள்ட்ட பார்க்க வேண்டியது. மனிதாபிமானம் மிருகங்களிடமோ மிருகங்களைப் போல செயல்படக்கூடிய மனிதர்களிடமோ பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு அப்பாவி உயிர்கள் 26 உயிர்களை ஈவி இரக்கமற்று கொன்று தீர்த்து பழி தீர்த்து ரத்த வெள்ளமா ஆக்கி சென்ற
பயங்கரவாதிகளுக்கும் அவர்களுக்கு துணை நிற்கக்கூடியவர்களுக்கும் அவர்களுக்கு பின்னால் நிற்கக்கூடியவர்களுக்கும் நம்ம தக்க பாடத்தை புகழ்த்த வேண்டிய தருணம் வந்துவிட்டது அப்படிங்கிறத இந்திய ராணுவம் அறிவித்திருக்கிறது. நேற்று 1 மணி 44 நிமிடங்களுக்கு தெளிவாக ஒரு 9 இடங்கள்ல தாக்குதல் நடந்திருக்கிறது. அந்த 9 இடங்கள்ல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குங்க தாண்டி ப்ரிசைஸ் அட்டாக் அப்படின்னு சொல்றாங்க. அதை முழுக்க தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இந்த தாக்குதலுக்கு நாங்கள் எந்த நேரமும் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு பாகிஸ்தான் கொக்கரித்திருக்கிறது. நீங்கள் தற்காலிகமாக சந்தோஷம் அடைந்து கொள்ளலாம், ஆனால் நிரந்தரமான துயரத்தை அடைவீர்கள் அப்படின்னு ஒரு சாபம் விட்டுருக்காங்க பாகிஸ்தான். நம்ம சாத்தான் வேதம் ஓதுவது போல பாகிஸ்தான் நமக்கு இன்ப துன்பத்தை பத்தி பேசுகிறத பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய முப்படைகளும் முழுமையான தயார் நிலையில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் எங்கேயுமே எந்த சிக்கலும் வராம முப்படைகள் மட்டுமல்ல நாட்டு மக்களையுமே தயார்படுத்துறதுக்கான ஏற்பாடு நம்ம செஞ்சிருக்கிறோம். இந்தியாவுல ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஒரு சிவில் வார் டிஃபென்ஸ் அப்படிங்கிறதுக்கான வார் டிஃபென்ஸுக்கான சிவில் பிராக்டிஸ் நடக்குதுங்கிற பாக்குறோம். அதுல இந்தியா முழுக்க ஒரு பெரும் பயிற்சி நம்ம கொடுக்கப்படுகிறது. அது இன்னைக்கு சென்னை உட்பட பல இடங்கள்ல, சென்னையிலுமே ஒரு 3-4 இடங்கள்ல மட்டுமே குறிப்பிட்ட அளவுல அந்த மாதிரி இத நம்முடைய பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் இந்த பயிற்சி நடக்கும்போது நம்முடைய தயாரிப்புகள் ரொம்ப தெளிவா இருக்குங்கிற நம்ம கவனிக்கிறோம்.